விசிடி நம்பர் 2761/2761. மார்னிங் கிளாஸு 6/10/1967. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 15/1/2019. प्रातः क्लास चल रहा था. மார்னிங் கிளாஸ் போயிட்டு இருந்தது. 6/10/1967. 6/10/1967 ஃப்ரைடேக்கு 9वें पेज पर अंतिम लाइनों में बात चल रही थी. 9வது பேஜினோட லாஸ்ட் லைன்ல பேச்சு போயிட்டு இருந்தது. सुप्रीम सोल बाप आते हैं. சுப்ரீம் சோல் அப்பா வராங்க. तो सभी वेदों ग्रंथों शास्त्रों वगैरह को அவங்க எல்லா வேதங்கள் கிரந்தங்கள் சாஸ்திரங்கள் पढ़ करके थोड़े ही आते हैं. இது எல்லாமே என்ன படிச்சுட்டு வராங்களா என்ன? वो तो सब भक्ति मार्ग की सामग्री है. அதெல்லாமே பக்தி மார்க்கத்தினோட பொருள்களா இருக்குது. और बाप तो ज्ञान सूर्य है ना. பிறகு அப்பா ஞான சூரியனா இருக்காங்க இல்லையா? ज्ञान का अखूट भंडार है. ஞானத்தினோட அழியாத பண்டாரமா இருக்காங்க. ये वेद शास्त्र तप जप वगैरह ये सब तो सब भक्ति मार्ग की सामग्री. இந்த வேத சாஸ்திரம் ஜபம் தபம் இதெல்லாமே பக்தி மார்க்கத்தினோட जब விஷயங்கள் आते हैं तो फट से उड़ाई देते हैं. அப்பா எப்போ வராங்களோ அது அப்போ இது எல்லாமே டக்குன்னு பறக்க வச்சிடுறாங்க. ये सब भक्ति मार्ग की सामग्री है. இது எல்லாமே பக்தி மார்க்கத்தினோட பொருள்களா இருக்குது. मैं तो आके ज्ञान ही देता हूँ ना. நான் வந்து ஞானத்தை தானே கொடுக்கறேன். और जब आता हूँ तो ज्ञान सागर பிறகு நான் எப்போ வரேனோ அப்போ ஞான கடல் क्या देगा? என்ன கொடுப்பாங்க? ज्ञान ही देगा. ஞானத்தை தான் கொடுப்பாங்க. बाकी तो सब भक्ति ही सिखाते हैं. மற்றபடி எல்லாமே பக்தியை தான் கத்து கொடுக்கறாங்க. तो बच्चे அப்போ குழந்தைகளே बाबा रोज रोज अच्छी तरह से समझाते हैं. பாபா தினமும் நல்லபடியாக புரிய வைக்கிறாங்க. कि बच्चे पहले पहले बहुत मेहनत करो. குழந்தைகளே ஃபர்ஸ்ட் ரொம்ப உழைக்கணும். क्या मेहनत करो? என்ன உழைங்க? உழைக்கணும். எந்த விஷயத்துல? मैं आत्मा हूँ. நானு ஆத்மா இருக்கேன். ये हुई ज्ञान की बात. இதா இருக்குது ஞானத்தினோட விஷயம். पहला फाउंडेशन ये है. ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் இதுதான் இருக்குது. 63 जन्म से तो अपने को देह समझते आए. 63 ஜென்மங்கள்ல தேகம் தான் நினைச்சுக்கிட்டே வந்தீங்க. अभी समझो कि मैं शरीर नहीं हूँ. இப்போ இப்படி நினைச்சுக்கோங்க, मैं आत्मा हूँ. நான் சரீரம் கிடையாது, நான் ஆத்மா இருக்கிறேன். 6/10/1967 की प्रातः क्लास का 10वां पेज दूसरी लाइन. तो आत्मा समझेंगे ஆத்மா நினைச்சுக்கிட்டீங்கன்னா तो बुद्धि में आएगा அப்போ புத்தில வரும். कि देवताएं तो आत्मिक स्थिति में रहते हैं, देवान में तो नहीं रहते. தேவதைகள் ஆத்மீக ஸ்திதியில இருப்பாங்க, தேக அபிமானத்துல ஒண்ணு இருக்கிறது இல்ல. तो इस शरीर में मैं ये आत्मा देवता बनने वाली आत्मा हूँ. அப்போ இந்த சரீரத்துல நான் ஆத்மா தேவதா ஆகக்கூடிய ஆத்மா இருக்கேன். अभी मैं ये देवता बना. இப்போ நான் இந்த தேவதை ஆகுறேன். इसी शरीर से सत्युग में देवता बनूं. இந்த சரீரத்து மூலமாவே சத்தியுகத்துல தேவதைகளாக ஆகுவேன்.
सतयुग में मालिक बना, சத்யுகத்துல எஜமானானோ. फिर मैं चंद्रवंशी बना, பிறகு நானு சந்திரவம்சியானே. तो कौन बना? मैं आत्मा बनी ना. அப்போ யாரானாங்க? நான் ஆத்மா ஆனே இல்லையா? फिर मैं आत्मा, பிறகு நான் ஆத்மா. सतयुग त्रेता में देवता बनने के बाद சத்யுக திரேதால தேவதா ஆனதுக்கு பிறகு पाप आत्मा बनना शुरू हो गई. பாவாத்மா ஆகிறதுக்காக ஆயிட்டேன். क्यों? ஏன்? क्या बात हो गई? என்ன விஷயம் ஆயிடுச்சு? क्योंकि ஏன்னா जो नई नई आत्माएं उतरती हैं, என்ன புது புது ஆத்மாக்கள் இறங்குறாங்க. द्वैतवादी द्वापर युग से இரட்டைவாதி துவாபர் யுகத்திலிருந்து उन्होंने द्वैतवाद शुरू कर दिया. அவங்க இரட்டைவாதத்தை ஆரம்பம் செஞ்சிட்டாங்க. दूसरा धर्म, இன்னொரு தர்மம், दूसरा राज्य, மற்றொரு ராஜ்யம், दूसरा कुल, दूसरी भाषा, இன்னொரு குலம், இன்னொரு லாங்குவேஜ், दूसरी मत, இன்னொரு டைரக்ஷன்ஸ் चलानी शुरू कर दी. நடத்துறதுக்காக ஆரம்பம் செஞ்சிட்டாங்க. तो हम तो पुरानी आत्माएं हो गई இப்ப நாங்க பழைய ஆத்மாக்கள் ஆயிட்டோம். और वो नई आत्माएं आती हैं पावरफुल. பிறகு அவங்க புது ஆத்மாக்கள் வராங்க, பவர்ஃபுல் ஆனவங்க. तो बस அப்போ அவ்வளவுதான், उनके संग के रंग में आ गए. அவங்களோட சாங்கத்தினோட சாயத்துல வந்துட்டோம். कमजोर आत्मा संग के रंग में आएगी, வீக்கான ஆத்மாக்கள் சாங்கத்தினோட சாயத்துல வருவாங்களா? या पावरफुल संग के रंग में आएगा? இல்லைன்னா பவர்ஃபுல்லான ஆத்மா சாங்கத்தினோட சாயத்துல வருவாங்களா? कमजोर आत्मा संग के रंग में आ गई. வீக்கான ஆத்மாக்கள் சாங்கத்தினோட சாயத்துல வந்துட்டாங்க. कहेंगे रावण राज्य में आ गई. சொல்வாங்க ராவண ராஜ்யத்துல வந்துட்டாங்கன்னு. फिर मुझे आत्मा ने अनेक जन्म लिए. பிறகு நான் ஆத்மா நிறைய ஜென்மங்களை எடுத்திருக்கேன். कितने? எத்தனை? 63 जन्म लिए. 63 ஜென்மங்களை எடுத்திருக்கேன். और वहाँ क्या क्या बनते रहे? பிறகு அங்க என்னெல்லாம் ஆயிட்டு இருந்தீங்க? कहीं कहीं कानून की पेचीदगी बताने वाले बैरिस्टर बनते रहे. சில இடத்துல சில நேரத்துல இந்த கானூன் பத்தி அப்படின்னா சட்டத்தை பத்தி சொல்லக்கூடிய லாயராக ஆயிருந்தோம். कानून की बातें शास्त्रों में बताई ना. சட்டங்களினோட விஷயங்கள் சாஸ்திரத்துல சொல்லிருக்காங்க இல்லையா? बंगी बने कि नहीं? बंगी बने. பெருக்கிறவங்க ஆனீங்களா இல்லையா? ஆனீங்க. बेहतर बने, फलाना बने. பெருக்கிறவங்க ஆனீங்க, குறிப்பிட்டவங்க ஆனீங்க. तो कौन बना? அப்போ யார் ஆனாங்க? मैं आत्मा बनी. நான் ஆத்மா ஆனேன். अभी मैं आत्मा फिर बाप परमात्मा से स्वर्ग का मालिक बनती हूँ. இப்போ நான் ஆத்மா மறுபடியும் அப்பா இடம் இருந்து ஸ்வர்கத்தினோட எஜமான் ஆயிட்டு இருக்கேன். किससे? யாரிடம் இருந்து? किससे बनती हूँ? எப்படி ஆகுறேன்? उसका नाम लिखो. அவங்களோட பேரை எழுதுங்க. है सुप्रीम सोल बाप से बनती हूँ. சுப்ரீம் सोल அப்பா இடமிருந்து ஆகுறேன். अच्छा. अच्छा. परमात्मा किसे कहा जाता है? பரமாத்மான் யாருக்கு சொல்லப்படுகிறாங்க? बोला तो यही இந்த விஷயத்தை தான் சொல்லிருக்காங்க.
कि मैं आत्मा अभी फिर बाप परमात्मा से நான் ஆத்மா இப்போ அப்பா பரமாத்மா இடமிருந்து स्वर्ग का मालिक बनती हूँ। ஸ்வர்கத்தினோட எஜமான் ஆகிறேன். किससे बनती हूँ? किस யாரிடமிருந்து ஆகிறேன்? के द्वारा? யார் மூலமாக? किससे है? யாரிடமிருந்து कहेंगे சொல்வாங்க. है? परमात्मा जब कहा तो उसका मतलब क्या हुआ? பரமாத்மான் எப்போ சொல்வாங்களோ அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன இருக்குது? परमात्मा और परम पिता एक ही बात है क्या? பரமாத்மா பிறகு பரம்பிதா ஒரே விஷயமா இருக்குதா? परम पिता जिसका कोई पिता नहीं, பரம்பிதான்னா परमात्मा அவங்களுக்கு யாருமே அப்பா இல்ல. பிறகு आत्माओं के बीच में पार्ट बजाने वाली பரமாத்மான்னா ஆத்மாக்களுக்கு நடுவுல பாட் செய்யக்கூடிய परम पार्टधारी आत्मा। பரம் பாட்தாரி ஆத்மா இருக்காங்க. वही बात गीता में कही है। அந்த விஷயத்தை தான் கீதையில சொல்லிருக்காங்க. क्या? என்ன? कि ऐसे तो कैटेगरी देखी जाए तो आत्माओं की दो ही कैटेगरी है। அப்படி பார்த்தோம்னா ஒருவேளை நம்ம கேட்டகரிஸ பார்த்தோம்னா வர்க்கங்களை அப்போ ரெண்டு வர்க்கங்கள் தான் இருக்குது. एक क्षर ஒன்னு க்ஷர் அப்படின்னா சக்திய வீணாக்கிக்க கூடியவங்க. और एक இன்னொருத்தரு अक्षर। அக்ஷர். एक क्षरित होने वाली, ஒருத்தரு சக்திய டிஸ்சார்ஜ் பண்ணிக்க கூடியவங்க, வீணாக்கிக்க கூடியவங்க. ऐसी आत्माएं हैं। அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இருக்காங்க. ढेर की ढेर। அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. क्यों क्षरित होने वाली? ये डिस्चार्ज ஆகுறாங்க क्योंकि सब सुख चाहती है। ஏன்னா எல்லாருக்குமே சுகம்னா விருப்பம் இருக்கு. सुख भोगने वाली है। சுகத்தை அனுபவம் செய்யக்கூடியவங்க ஆயிருக்காங்க. तो क्षरित होंगी कि नहीं? அப்போ டிஸ்சார்ஜ் ஆகுவாங்களா இல்லையா? इंद्रियों से सुख भोगा जाएगा। देह में इंद्रियां होती हैं। இந்திரியங்கள் மூலமாக சுகத்தை அனுபவம் செய்யப்படுகிறது. தேக மூலமாக சுகத்தை அனுபவம் செய்யப்படுகிறதுன்னா तो क्षरित होंगी। அப்போ டிஸ்சார்ஜ் ஆகுவாங்க. और एक आत्मा ऐसी है பிறகு ஒரு ஆத்மா இப்படி இருக்காங்க जिसको अपना शरीर है ही नहीं, तो उसको कहा जाता है यादगार। क्या बनाई हुई है भारत में? அவங்களுக்கு சொல்லப்படுகிறது ஒருத்தர் அப்படி இருக்காங்க. அவங்களோட யாத்கார் என்ன நினைவார்த்தம் என்ன உருவாக்கி இருக்காங்க? उसकी यादगार बनाई हुई है। அவங்களோட நினைவார்த்தம் உருவாக்கி இருக்காங்க. शिवलिंग। ஆமா, சிவலிங்கம். माना அப்படி என்ன? लिंग शब्द नहीं जोड़ना है। फिर லிங்கம் என்ற வேர்ட இங்க ஆட் பண்ண கூடாது. लिंग जोड़ा तो லிங்கத்தை இணைச்சிங்கன்னா सवाल पैदा होगा, उसको लिंग कहां से आया जब शरीर ही नहीं है? அப்போ क्वेश्चन ஏற்படுது, அவங்களுக்கு லிங்கம் என்றது எங்கிருந்து வந்தது, சரீரமே இல்லைன்னா? तो அப்போ जब लिंगधारी ने प्रवेश किया, எப்போ லிங்கதாரிக்குள்ள பிரவேசம் செஞ்சாங்க, तब तो बात बदल गई ना। அப்போ விஷயம் மாறிடுச்சு இல்லையா? उसको அவங்களுக்கு सदाशिव कहेंगे। என்ன சதா சிவனன் சொல்வாங்களா? शिव माना ही कल्याणकारी। சிவன் है ही என்றாலே நன்மை செய்பவர். कल्याणकारी सदा शिव है। இப்போ நன்மை செய்பவர் தான் இருக்காங்க, சதா சிவன் இருக்காங்கன்னா तो कभी अकल्याण करेगा क्या? அப்போ எப்பாவது அகல்யாணம் செய்வாங்களா, தீமை என்றது செய்வாங்களா? तो उसका कारण क्या है? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு காரணம் என்ன இருக்குது? जो अकल्याण कभी नहीं करेगा। அவங்க நன்மை என்றது அப்படின்னா தீமை என்றது எப்பவுமே செய்யறது இல்ல, இதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறாங்க. क्योंकि उसको अपना शरीर
ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட சரீரம் है ही नहीं, देहभान आने की இல்லவே இல்ல, தேகாபிமானம் வர்ற விஷயம் बात ही नहीं। விஷயமே இல்ல. तो वो शिव परम पिता அப்போ அந்த சிவன் பரம்பிதா परमात्मा नहीं कहा। பரமாத்மான்னு சொல்லல. क्यों ஏன்? है? परम पुरुष क्यों कहते हैं? பரம் புருஷன் ஏன் சொல்றாங்க? पुरु माने शरीर, புரு அண்ணா சரீரம், क्या माने शयन करने वाला। ஷா அண்ணா ரெஸ்ட் எடுத்துக்க கூடியவங்க. शरीर रूपी पुरी में शयन करता है, சரீர ரூபமான நகரத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க, आराम करता है। நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா प्रवेश करता है तो भी பிரவேசம் செய்யறாங்க, அப்போ आराम करता है ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்களா? कि बेआराम महसूस होती है? இல்லன்னா सदा आराम। இல்லன்னா அமைதி என்றது அனுபவம் ஆகுறது இல்லையா? சதா அவங்களுக்கு ரெஸ்ட் தான் அனுபவம் ஆகுது. लेकिन जिस शरीर में प्रवेश करता है ஆனா எந்த சரீரத்துல பிரவேசம் செய்யறாங்களோ और मुकर्रर रूप से प्रवेश करता है, பிறகு முக்கர ரூபத்துல பிரவேசம் செய்யறாங்க. इसलिए அதனால वो मुकर्रर रथधारी भी அந்த முக்கர ரததாரி கூடயும் क्या बन जाता? என்ன ஆயிடுறாங்க? मेरे समान। எனக்கு சமமான. कैसा? எப்படி? मैं नहीं बन जाता। நான் ஆக மாட்டேன். मैं का मतलब सुप्रीम सोल बाप नहीं बन जाता, நானேனா சுப்ரீம் சோல் அப்பா ஒன்னும் ஆகுறது இல்ல, लेकिन बाप समान बन जाता है। ஆனா அப்பாக்கு சமமாக ஆயிடுறாங்க. जैसे दुनिया में भी बच्चा होता है ना, बड़ा बच्चा, எப்படி உலகத்துல கூடயும் குழந்தை இருக்கும், பெரிய குழந்தை, तो बाप समान होता है। तो ये परंपरा चल पड़ी क्या? அப்போ அப்பாக்கு சமமாக இருப்பாங்க. அப்போ இந்த பரம்பரை ஏற்பட்டது என்ன? कि जो भी बड़ा बच्चा होता है இப்போ யாரு பெரிய குழந்தை இருப்பாங்களோ, और जो भी बादशाहियां चली हिस्ट्री में, பிறகு ஏதெல்லாம் ராஜாங்கம் நடந்ததோ ஹிஸ்டரியில, अपने बड़े बच्चे को தன்னோட பெரிய பையனுக்கு आप समान समझ करके, தனக்கு சமமாக நினைச்சுக்கிட்டு, बना करके, உருவாக்கிட்டு, अनुभवी बना करके அனுபவியாக ஆக்கிட்டு, उसको सारा कारोबार सौंपा ना, அவங்களுக்கு முழு அந்த வேலை என்ன இருக்குதோ அதெல்லாமே ஒப்படைச்சிட்டாங்க இல்லையா? हाँ, फिर वानप्रस्थी हो जाते हैं। பிறகு வானப்பிரஸ்தி ஆயிடுறாங்க. तो ऐसे ही அதே மாதிரி தான் ये परंपरा இந்த பரம்பரை किसने डाली ये किसी को नहीं मालूम। யாரு போட்டாங்க என்ற விஷயம் இது யாருக்குமே தெரியாது. ये परंपरा இந்த பரம்பரை मैं सुप्रीम सोल நானு சுப்ரீம் சோல் शिव बाप आकर के डालता हूँ, और जिसमें சிவ் பாப் வந்து போடுறாங்க. मैं डालता हूँ எந்த சரீரம் மூலமாக போடுறேனோ उसका पार्ट है அவங்களோட பார்ட்டா இருக்குது. क्या? என்ன? आत्माओं के बीच में ஆத்மாக்களுக்கு நடுவுல परम पार्टधारी। பரம் पार्टधारी। ओ दूसरी आत्माओं के मुकाबले இப்போ மத்த ஆத்மாக்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா सुपरमेसी हुई कि नहीं? சுப்ரமேசி ஆச்சா இல்லையா? உயர்ந்த தன்மை என்றது ஏற்பட்டதா இல்லையா? भोगी आत्माएं हैं, அப்போ போகி ஆத்மாக்களுக்கு நடுவுல उन भोगी आत्माओं के बीच में அந்த போகி ஆத்மாக்களுக்கு நடுவுல है सुपर हुआ कि नहीं? சூப்பர் ஆனாங்களா இல்லையா? सुपर हुआ। சூப்பர் ஆனாங்க. तो इसलिए அதனாலதான் वो एक तीसरी आत्मा भी गीता में அந்த மூணாவது ஆத்மாவை பற்றி கூடயும் கீதையில बताई हुई है। சொல்லிட்டாங்க. क्या? என்ன? दो आत्माएं हैं, இரண்டு ஆத்மாக்கள் இருக்காங்க, दो कैटेगरी हैं, இரண்டு கேட்டகரிஸ் இருக்காங்க. एक क्षर एक अक्षर। ஒன்னு க்ஷர், இன்னொருத்தர் அக்ஷர்.
एक कभी पतित न होने वाली और ये और இப்போ ஒருத்தர் எப்படி என்ன दूसरी पतित होने वाली. இப்போ ஒருத்தர் பதித்த ஆகாம இருக்கக்கூடியவங்க, இன்னொருத்தர் लेकिन जो பதித்த ஆகக்கூடியவங்க. दूसरी पतित होने वाली हैं இன்னொருத்தர் யாரு பதித்த ஆகக்கூடியவங்க யார் இருக்காங்க, उनमें भी அவங்களையும் एक ऐसी है ஒருத்தர் எப்படி இருக்காங்கன்னா, क्योंकि मुकर्रर रूप से मैं प्रवेश करता हूँ என்ன முக்கர ரூபத்துல நான் பிரவேசம் செய்யறேன். तो संघ के रंग से அப்போ சங்கத்தினோட சாயம் மூலமாக वो पावर आती है. क्या पावर आती है? அந்த பவர் வருது. எந்த பவர் வருது? कि मेरे समान स्टेज बनती है. எனக்கு சமமான ஸ்டேஜ் ஆயிடுதுன்னு लेकिन சொல்றாங்க. सदा काल की तो बन नहीं सकती क्योंकि ஆனா சதா காலத்துக்காக ஆக முடியாது. उसको भी सुख तो भोगना ही भोगी आत्मा है. ஏன்னா அவங்களுக்கு கூடயும் சுகம் அனுபவம் செய்யணும். ஏன்னா போகி ஆத்மா இருக்காங்க. कि नहीं है? இல்லன்னா இல்லையா? मैं अभोक्ता हूँ, நானு அபோக்தா இருக்கேன், शिव अभोक्ता சிவன் அபோக்தா இருக்காங்க एक ஒருத்தர். और बाकी सब மற்றபடி எல்லாருமே भोगी आत्मा. மற்றபடி எல்லாருமே போகி ஆத்மாக்கள் ஆயிருக்காங்க. तो उन भोगी आत्माओं के बीच में அந்த போகி ஆத்மாக்களுக்கு நடுவுல जो सबसे जास्ती भोगी बनता है யாரு எல்லாத்தை விட அதிக போகி ஆகுறாங்களோ, और उनके बीच में பிறகு அவங்களுக்கு நடுவுல मेरे संग के रंग से सबसे जास्ती என்னோட சாங்கத்தினோட சாயம் மூலமாக எல்லாத்தை விட அதிகம் अभोक्ता भी बनता है. அபோக்தா கூடயும் ஆகுறாங்க. लेकिन मैं जब आता हूँ तब ஆனா நான் எப்போ வரேனோ அப்போன்னு சொல்றாங்க. क्या मैं चला जाता हूँ நான் எப்போ போயிடுறேனோ பிறகு फिर नहीं बनेगा. क्यों? பிறகு क्योंकि उसका शरीर जो है ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட சரீரம் என்ன இருக்கு, वो அது महाविनाश में भी மகாவினாசத்துலயும் खलास नहीं होता है. அது முடிஞ்சு போகிறது இல்ல. है? भले பலே कुछ न कुछ கொஞ்ச நஞ்சம் वो जिसे माता कहा जाता है. எதுக்கு அம்மான்னு சொல்லப்படுகிறாங்க? யாருக்கு அம்மான்னு சொல்லப்படுகிறாங்க? हो माता का स्वरूप அந்த அம்மாவோட ஸ்வரூபம் कुछ न कुछ सूक्ष्म रूप में रहता जरूर है. கொஞ்ச நஞ்சம் நுணுக்கமான ரூபத்துல கண்டிப்பாக இருக்கும்னு சொல்றாங்க. क्या माता का स्वरूप? என்ன அம்மாவோட ஸ்வரூபம்னா, दो होते हैं ना इस सृष्टि रूपी रंगमंच पर पार्ट बजाने वाले. ரெண்டு பேர் இருப்பாங்க இல்லையா இந்த சிருஷ்டி ரூப நாடக மேடை மேல பாட்ட செய்யக்கூடியவங்க. एक स्त्री ஒருத்தர் பெண்ணு, और एक पुरुष. இன்னொருத்தர் ஆண். वो चाहे देवताएं हो, இப்ப அவங்க தேவதையா இருக்கலாம், चाहे राक्षस हो, இல்லன்னா ராட்சசர்களா இருக்கலாம், चाहे मनुष्य हो, चाहे पशु पक्षी हो, चाहे இல்ல அவங்க மனிதர்களா இருக்கலாம், இல்லன்னா பசு பக்ஷி அப்படின்னா விலங்குகள் பறவைகளா இருக்கலாம், कीड़े मकोड़े हो, இல்லன்னா புழு பூச்சிகளா இருக்கலாம். मेल और फीमेल तो होता ही. எல்லாருக்குள்ளயும் பாபா சொல்றாங்க ஆண் பிறகு பெண் இது இருக்கதா செய்வாங்க, இருக்கதா செய்யும். उन मेल और फीमेल के बीच में அப்போ அந்த ஆண் பிறகு பெண்ணுக்கு நடுவுல किसको कहें யாருக்கு சொல்றது? कि वो कमजोर पड़ता है. அவங்க வீக் ஆகுறாங்கன்னு சொல்லி யாருக்கு சொல்றது? अब क्यों कमजोर पड़ता है? பிறகு ஏன் வீக் ஆகுறாங்க? कौन कमजोर पड़ता है? யார் வீக் ஆகுறாங்க? मेल और फीमेल के बीच में. ஆண் பிறகு பெண்ணுக்கு நடுவுல. हाँ, ஆமா, फीमेल क्यों कमजोर पड़ती? இப்போ பெண்ணையே வீக் ஆகுறாங்க. कारण என்ன காரணம்? अरे अरे
सुप्रीम सोल जब आता है சுப்ரீம் சோல் எப்போ வராங்களோ, तो जिसमें आता है அப்போ யாருக்குள்ள வராங்களோ, भले दुनिया की हीरो पार्टधारी आत्मा है, फिर பலே உலகத்துல ஹீரோ பாட்தாரி ஆத்மா இருக்காங்க. भी ஆனாலும் सुप्रीम सोल के मुकाबले சுப்ரீம் சோலுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா वो देहभानी रहेगी या नहीं रहेगी? அவங்க தேக அபிமானியாக இருப்பாங்களா இல்லையா? रहेगी। இருப்பாங்க. ஏன்? क्योंकि बाप आते ही है उसको अम्मा बनाने के लिए। ஏன்னா அப்பா வருது அவங்கள அம்மா ஆக ஆக்குறதுக்காக. क्या? किस लिए आया? ஏன்? எதுக்காக வந்திருக்காங்க? आया किस लिए எதுக்காக வந்திருக்காங்க? है? अरे ये जो सृष्टि रूपी घर है, அரே இந்த சிருஷ்டி ரூபமான வீடு என்ன இருக்கு? उस बाप का सुप्रीम सोल का அந்த அப்பாவினோடது, சுப்ரீம் சோல் அப்பாவோடது है कि नहीं? இருக்குதா இல்லையா? तो उसको घर संभालने वाली चाहिए कि नहीं? அப்போ அவங்களுக்கு வீட பாத்துக்கிறவங்க வேணுமா இல்லையா? है? नहीं चाहिए। வேண்டாமா? मैं तो बाहर संभालू। நான் வெளியில பாத்துக்கிறேன். बाहर कहाँ வெளியிலன்னா எங்க? है? बाहर वहाँ வெளியிலன்னா எங்கன்னா जहाँ ऐसी आत्माएं எங்க அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் जो कम पावर वाली हैं, யாரு கம்மி பவர் இருக்கக்கூடியவங்க, मेरे से डायरेक्ट कनेक्शन उनका என் கூட டைரக்ட் கனெக்ஷன் அவங்களோடது नहीं होता है। ஏற்படுறது இல்ல. तन से, मन से, धन से, समय से, संपर्क से, சரீரம், மனது, செல்வம், பிறகு உறவு, தொடர்பு மூலமாக, और आत्मा से भी பிறகு ஆத்மா மூலமாவும் मेरे से डायरेक्ट कनेक्शन नहीं जोड़ पाती। என் கூட டைரக்ட் கனெக்ஷன் இனிக்க முடியறது இல்ல. तो इसलिए वो नीची टाइप की हुई அதனாலதான் அவங்க தாழ்ந்த டைப் காரங்க ஆனாங்க. या ऊंचाई कहे இல்லன்னா உயர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்களா? तो ऐसी जो आत्माएं हैं அப்போ இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் யார் இருக்காங்க? वो उनका घर फिर अलग, அப்போ அவங்களது வீடு வேற. उसको कहते हैं वो परम धाम, அதுக்கு சொல்லுவாங்க அந்த பரந்தாமம். जहाँ எங்க? उतरती कला की ही आत्माएं होंगी, அங்க இறங்குங்கலை இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க. और वो कभी பிறகு அவங்க எப்பவுமே हाँ पूरा चढ़ती नहीं। முழுமையாக ஏறுறது கிடையாது. क्यों नहीं चढ़ती? ஏன் ஏறுறது இல்ல? क्योंकि ஏன்னா मेरे संसर्ग संपर्क में संबंध में डायरेक्ट என்னோட தொடர்புல உறவுல டைரக்டாக नहीं आती, டைரக்டாக வருது இல்ல. इनडायरेक्टली आती है, இன்டைரக்ட்லி வராங்க, लेकिन ஆனா डायरेक्ट नहीं आती। டைரக்டாக வருது இல்ல, तो நேரடியாக வருது இல்ல. बताया அப்போ சொன்னாங்க ये 3 तरह की आत्माएं हो गई। இங்க 3 விதமான ஆத்மாக்கள் ஆயிட்டாங்க. इस सृष्टि रूपी रंगमंच पर पार्ट बजाने वाली இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல பாட்டு செய்யக்கூடியவங்க 2 प्रकार की। 2 விதமானவங்க இருக்காங்க. एक वो ஒருத்தர் அவங்க இருக்காங்க जो भोगी तो है, ஒருத்தர் யாருன்னா அவங்க போகி ஆயிருக்காங்க தான், लेकिन ஆனா मेरे परमानेंट संग के रंग लगने के कारण என்னோட பர்மனன்ட் சங்கத்தினோட சாயம் ஏற்படுற காரணத்தினால भोगी होते हुए भी போகி ஆயிருந்தாலும் पावरफुल बन जाती है सबसे जास्ती। பவர்ஃபுல் ஆயிடுறாங்க எல்லாத்தை விட அதிகம். इसलिए அதனால उसे हीरो पार्टधारी कहा जाता है। அவங்கள ஹீரோ பாட்தாரின்னு சொல்லப்படுகிறாங்க. इस बेहद के ड्रामा में இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட டிராமால. तो அப்போ उसका नाम गीता में दिया परम, அப்போ அவங்களோட பேரு கீதையில கொடுத்திருக்காங்க பரம் आत्मा। ஆத்மா. तो बाप परमात्मा, அப்போ அப்பா பரமாத்மா. क्या என்ன बाप है कि नहीं? वो परमात्मा பரமாத்மா அப்பா இருக்காங்களா இல்லையா? बाप तो है, लेकिन आत्माओं का बाप
அப்பா தான், ஆனா ஆத்மாக்களுக்கு அப்பா नहीं है। किसका बाप है? இல்ல. யாருக்கு அப்பா இருக்காங்க? मनुष्यों का बाप है। மனிதர்களுக்கு அப்பா இருக்காங்க. और मनुष्य के द्वारा ये सारी सृष्टि चल रही है मनुष्यों के वाइब्रेशन से। பிறகு மனிதர்கள் மூலமாக தான் இந்த முழு சிருஷ்டினோட வைப்ரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது, மனித ஆத்மாக்கள் மூலமாக. तो बाप के द्वारा அப்போ அந்த அப்பா மூலமாக जो मनुष्य सृष्टि का बाप है फिर से स्वर्ग का मालिक, அந்த மனித சிருஷ்டினோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக மறுபடியும் ஸ்வர்கத்தினோட எஜமான் ஆயிட்டு இருக்கீங்க. आत्माएं बनती हैं, ஆத்மாக்கள் ஆகதா செய்யறாங்க, ऐसे ही कहेंगे। அப்படிதான் சொல்வாங்க. और बनती भी आत्मा है। பிறகு ஆகிறது கூடயும் ஆத்மா தான். क्या? என்ன? ऐसे नहीं कि देह बनती है। அப்படி இல்ல, தேக ஆகும் என்றது இல்ல. क्या बनती है? என்ன ஆகுது? स्वर्ग का मालिक, ஸ்வர்கத்துக்கு எஜமான். हाँ। कोई शरीर नहीं स्वर्ग के मालिक बनते हैं। இப்போ शरीரம் ஸ்வர்கத்துக்கு எஜமான் ஒண்ணு ஆகிறது இல்ல. क्या? என்ன? क्यों नहीं बनते? ஏன் ஆகிறது இல்ல? क्योंकि ஏன்னா मैं चैतन्य आत्मा हूँ ना। ஏன்னா சைத்தன்ய ஆத்மா இருக்கே இல்லையா, तो चैतन्य के बच्चे कैसे होंगे? அப்போ சைத்தன்யத்தினோட குழந்தைகள் எப்படி இருப்பாங்க? है? मैं 100% चैतन्य, நான் 100% சைத்தன்யம்னா तो बच्चे भी नंबरवार तो होंगे ना। அப்போ குழந்தைகள் கூடயும் நம்பர்வாராக இருப்பாங்க இல்லையா, तो बच्चे भी चैतन्य, அப்போ குழந்தைகள் கூடயும் சைத்தன்யமா இருக்காங்க. ये है। ஆமா, இந்த விஷயம் இருக்கு. कोई तो चैतन्यता में, சில பேரு சைத்தன்ய தன்மையில मेरे जास्ती कनेक्शन में आने के कारण எனக்கு ரொம்ப கனெக்ஷன்ல வர காரணத்தினால फर्स्ट क्लास, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ऊंची कैटेगरी के बनते हैं। உயர்ந்த கேட்டகரிக்காரங்க ஆகுறாங்க. इसलिए मैं जब आता हूँ, அதனால நான் எப்ப வரணும், जिसमें प्रवेश करता हूँ, அப்போ யாருக்குள்ள நான் பிரவேசம் செய்யறேனோ ब्रह्मा नाम देता हूँ, அப்ப அவங்களுக்கு பிரம்மா என்ற பெயரை கொடுக்கறேன். और பிறகு उस परम ब्रह्म से डायरेक्ट कनेक्शन जोड़ने वाले जो बच्चे हैं, அந்த பரம் ஆத்மா யார் இருக்காங்களோ அவங்க கூட டைரக்ட் சம்பந்தத்தை இணைக்கக்கூடிய குழந்தைகள் யார் இருக்காங்களோ, वो डायरेक्ट कनेक्शन, டைரக்ட் கனெக்ஷன் मेरे थ्रू। ஏன் மூலமாக? कैसे? क्योंकि मैं तो उसी में हूँ ना। ஏன்னா நான் அவருக்குள்ளதானே இருக்கேன். जिसे मैं प्रवेश करता हूँ, दुनिया वाले भले उसे कहते हैं महादेव, देवदेव। நான் யாருக்குள்ள பிரவேசம் பண்றேனோ உலகம் அவங்கள பலே சொல்லுது தேவதேவ மகாதேவன். लेकिन वो पार्ट कौन बजाता है? ஆனா அந்த பாட்டு யாரு பிளே பண்றாங்க? वो पार्ट भी कौन बजाता? அந்த பாட்டை கூடயும் செய்யக்கூடியவங்க யாரா இருக்காங்க? सुप्रीम सोल पार्ट बजाता है ना, शिव ही पार्ट बजाता है ना। சுப்ரீம் சோல் பாட்டை செய்யறாங்க இல்லையா, சிவன் பாட்டை செய்யறாங்க இல்லையா. तो बताया, அப்போ சொன்னாங்க कि जिसमें मैं प्रवेश करता हूँ, யாருக்குள்ள நான் பிரவேசம் செய்யறேனோ वो आत्माओं के बीच में, भोगी आत्माओं के बीच में, அவங்க ஆத்மாக்களுக்கு நடுவுல, போகி ஆத்மாக்களுக்கு நடுவுல जो सबसे पावरफुल बनता है, யாரு எல்லாத்தை விட அதிக பவர்ஃபுல் ஆகுறாங்க, उसके द्वारा फिर स्वर्ग तैयार होता है। स्वर्ग அவங்க மூலமாக ஸ்வர்க்கம் ரெடி ஆகுதுன்னு சொல்றாங்க. आकार या निराकार? ஸ்வர்க்கம் சாக்காரா இல்லன்னா நிராகாரா? स्वर्ग साकार है, ये सृष्टि सारी साकार है। ஸ்வர்க்கம் சாக்காரா இருக்குது, இந்த சிருஷ்டியே எல்லாமே சாக்காரா இருக்குது. इसमें हाँ ये है, एक है स्वर्ग की सृष्टि, स्व माने ஆமா இதா இருக்குது ஸ்வர்கத்தினோட சிருஷ்டி, स्वस्थिति में रहने वालों की सृष्टि, जो स्वस्थिति में गए। இந்த ஸ்வர்கத்தினோட சிருஷ்டி யாரு ஸ்வஸ்திதிக்கு போனாங்க.
और दूसरी वो है जो स्वस्थिति में नहीं रह पाते। இன்னொருத்தர் யாருன்னா யாரு ஸ்வஸ்திதியில இருக்க முடியாது, देवान में ही रहते। தேக அபிமானத்திலேயே இருப்பாங்க. तो ऐसे कहेंगे அப்போ இப்படி சொல்லப்படுகிறது कि देह अभिमान आ जाता है தேக அபிமானம் வந்துடுது उतरती कला की दुनिया में। இறங்கும் கலையினோட உலகத்துல. वो क्यों आ जाता? அது ஏன் வந்துடுது? कारण बता दिया காரணம் சொல்லிட்டாங்க. कि देह अभिमानियों के संग के रंग में आते हो தேக அபிமானத்தினோட சங்கத்தினோட சாயத்துல வரீங்க. तो देवान आ जाता है। क्यों आ जाता है? அப்போ தேக அபிமானம் வந்துடுது. ஏன் வந்துடுது? इसलिए गवर्नमेंट में भी नियम है ना। அதனால கவர்மெண்ட்ல கூடயும் நியமம் இருக்கு இல்லையா? என்ன? कि स्त्री भारत में तो खास பாரத்ல விசேஷமாக स्त्रियों को कोई टच न करे, பெண்களை யாருமே டச் பண்ணாதீங்க, पकड़े नहीं। பிடிச்சிக்காதீங்க. टच किया और उनको देवान आया। டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேக அபிமானம் வந்துடும். मैं सुप्रीम सोल जिस तन में प्रवेश करता हूँ நான் சுப்ரீம் சோல் எந்த சரீரத்துல பிரவேசம் செய்றேனோ तो मैं प्रवेश किस लिए करता हूँ? मेरा वाइब्रेशन क्या होता है? நான் பிரவேசம் ஏன் செய்றேன்? என்னோட வைப்ரேஷன்ஸ் என்ன இருக்கும்? मुझे किस लिए प्रवेश करना पड़ा? எனக்கு ஏன் பிரவேசம் செய்ய வேண்டியதாக இருக்குது? मेरा एम ऑब्जेक्ट क्या है? என்னோட லட்சியம் என்ன இருக்கு? नई दुनिया बनाना। புது உலகத்தை உருவாக்குறது. अब जब नई दुनिया बनेगी இப்ப புது உலகம் என்ன உருவாகுதோ तो फिर उसके लिए அப்போ அதுக்காக पालना करने के लिए क्या चाहिए? பாலனை செய்யறதுக்காக என்ன தேவை இருக்குது? माता चाहिए ना। அம்மா தேவை இருக்காங்க இல்லையா? तो मैंने जो टच कर लिया उसमें प्रवेश कर गया। பாருங்க, நான் டச் பண்ண அவங்களுக்குள்ள பிரவேசம் பண்ணிட்டேன். टच कर लिया டச் பண்ணிட்டேன். तो उसमें फट से देवान आता है। அப்ப அவங்களுக்கு டக்குன்னு தேக அபிமானம் வருது. अब पकड़ गया तो पकड़ गया। பிடிச்சுக்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான். क्या? என்ன? तो बताया அப்ப ये சொன்னாங்க देवभान जो है ना இந்த தேக அபிமானம் என்ன இருக்கு இல்லையா? वो स्त्री जाति में ज्यादा होता है या पुरुष जाति में होता है? அது பெண் ஜாத்தில அதிகம் இருக்குமா இல்லன்னா ஆண் ஜாத்தில அதிகம் இருக்குமா? स्त्री जाति में ज्यादा देवभान होता है। பெண் ஜாத்தில அதிக தேக அபிமானம் இருக்கும்னு சொல்றாங்க. तो देवभान आ जाते हैं। அப்போ தேக அபிமானம் வந்துடுது. नहीं तो இல்லன்னா आत्मा तो आत्मा ही है ना। ஆத்மா ஆத்மா தானே இருக்குது. स्त्री भी आत्मा பெண்ணு கூடயும் ஆத்மா தான், और पुरुष भी। பிறகு ஆணு கூடயும் ஆத்மா தான். लेकिन चोला ஆனா சரீரம் चोला एक ऐसा है कि சரீரம் அப்படிப்பட்டதா இருக்கு. जिसमें देवभान का होना அதுக்குள்ள தேக அபிமானத்தினோட அந்த அபிமானம் ज्यादा रहता है। அதிகம் இருக்கும். रहता कि नहीं? இருக்குமா இல்லையா? हाँ ஆமா, बहुत रहता है। ரொம்ப இருக்கும். जब रावण का राज्य होता है எப்போ ராவண ராஜ்யம் இருக்குமோ तो देवान ज्यादा होता है। அப்போ தேக அபிமானம் அதிக வருது. क्या ऐसे नहीं कि स्वर्ग में देवान होता नहीं? அப்படி கிடையாது. ஸ்வர்கத்துல தேக அபிமானம் இருக்கவே இருக்காதுன்ற விஷயம் இல்ல, होता है இருக்கும். लेकिन श्रेष्ठ इंद्रियों में होता है। ஆனா உயர்ந்த இந்திரியங்கள்ல இருக்கும். इंद्रियां श्रेष्ठ जो हैं वो भी देह का अंग है या नहीं है? तो இந்திரியங்கள் சிரேஷ்டமாக என்ன இருக்குதோ அது கூட தேகத்தினோட அங்கமாக இருக்குதா இல்லையா? लेकिन श्रेष्ठ इंद्रियां कैसी श्रेष्ठ? ஆனா உயர்ந்த இந்திரியங்கள் எப்படிப்பட்ட இந்திரியங்கள்? कंट्रोलर है या कंट्रोल्ड होने वाली है? கண்ட்ரோலரா இல்லனா கண்ட்ரோல் ஆகக்கூடியவங்களா? श्रेष्ठ इंद्रिया உயர்ந்த இந்திரியங்கள். अरे लिखो அரே ऐसे எழுதுங்க. मुंह हिला देने से कुछ पता थोड़ी चलता है तुम क्या कह रहे
है? हाँ, कंट्रोलर कैसे? कंट्रोलर एपड़ी? कंट्रोलर इसलिए कि जो आत्मा के कनेक्शन में ज्यादा है कि नहीं। कंट्रोलर ஏன்னா இப்போ ஆத்மாவோட கனெக்ஷன்ல அதிகம் இருக்காங்களா இல்லையா? जैसे शिव परमात्मा शिव परमपिता आते हैं, எப்படி शिव परमपिता வராங்களோ तो ज्यादा कनेक्शन में किसके रहते? அப்போ அதிக கனெக்ஷன் யாரு கூட இருக்கும்? हाँ, परम ब्रह्म के कनेक्शन में जास्ती रहते। பரபிரம்மனோட கனெக்ஷன்ல அதிகம் இருப்பாங்க. तो அப்போ परम ब्रह्म में ताकत आती है, அப்போ பரபிரம்மனுக்குள்ள சக்தி வருதா? लेकिन जिससे ताकत आती है उसके मुकाबले तो ஆனா யாருக்குள்ள சக்தி வருதோ அவங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா कमजोर या पावरफुल है? வீக்கா இல்லனா பவர்ஃபுல்லா? வீக்கு. तो बताया देहभान आ जाता है। அப்போ பாபா சொல்றாங்க தேகாபிமானம் வந்துடுது स्त्री चोला। பெண் சரீரத்துல. स्त्री चोला माने பெண் சரீரம்னா देहभान का चोला। தேகாபிமானத்தினோட சரீரம். देह का होना जास्ती रहता है। தேகத்தினோட அபிமானம் அதிகம் இருக்கும். चाहे तुम पैंट पहन लो, இப்போ பேண்ட போட்டுக்கோங்க, चाहे कोट पहन लो, இல்லன்னா கோட்டை போட்டுக்கோங்க, टाई लगा लो, டைய போட்டுக்கோங்க, है? नाम रख दो राजा जनक, பேரை வச்சுக்கோங்க ராஜா ஜனக். इससे कुछ नहीं होगा। அதனால ஒண்ணுமே ஆகாது. देहभान तो फिर भी कहीं न कहीं चिपक जाएगा। தேகாபிமானம் அப்படி இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டிக்கோன்னு சொல்றாங்க. तो बताया அப்போ சொன்னாங்க जब रावण का राज्य होता है எப்போ ராவண ராஜ்யம் ஆகுமோ तो देहभान आता है। அப்போ தேகாபிமானம் வருது. और பிறகு किसका राज्य होता है तब देहभान नहीं होता? யாரோட ராஜ்யம் இருக்கிறப்போ தேகாபிமானம் இருக்காது? मैं तो राज्य करता नहीं। நான் ராஜ்யம் செய்யறதில்ல. हाँ, राज्य एक का चले या दो का चले। இப்போ ராஜ்யம் ஒருத்தருது நடக்கட்டும் இல்லன்னா 2 பேருது நடக்கட்டும். राज्य एक का, ராஜ்யம் ஒருத்தரோடது. जब मैं आता हूँ எப்போ நான் வரேனோ तो मेरे कंट्रोल में सारी दुनिया चले, என்னோட கண்ட்ரோல்ல முழு உலகம் நடக்கணுமா? या जिसमें प्रवेश करता हूँ இல்லன்னா யாருக்குள்ள பிரவேசம் செய்யறேனோ तो मेरे कंट्रोल में चले, என்னோட கண்ட்ரோல்ல நடக்கணுமா? या वो अपनी मन मत चलाए, இல்லன்னா அவங்க தனக்கு எப்படி வேணுமோ அப்படி நடத்துறதா? या दूसरों की मत पर चले? இல்லன்னா மத்தவங்களோட டைரக்ஷன்ஸ ஃபாலோ செய்யறதா? नहीं, இல்ல. मैं कैसी दुनिया स्थापन करता हूँ? நான் எப்படிப்பட்ட உலகத்தை ஸ்தாபனை செய்யறேன்? एक राजा ஒரு ராஜா. राजा एक होता है ராஜா ஒருத்தர் இருப்பாங்களா या दो? இல்லன்னா 2 பேர் இருப்பாங்களா? एक कमजोर हो ஒருத்தர் வீக்காக இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க, और एक पावरफुल हो, ஒருத்தர் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. तो किसको कहेंगे राजा? அப்ப யாருக்கு சொல்வாங்க ராஜான்னு? पावरफुल कोई राजा कहेंगे ना। ஆமா, பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள தானே ராஜான்னு சொல்லுவாங்க. तो बताया அப்ப சொன்னாங்க ऐसे भी कभी हुआ बहुत हिस्ट्री में। இப்படி கூடயும் நிறைய ஆயிருக்குது ஹிஸ்டரியில. क्या? என்ன? कोई औरतों ने சில பெண்கள் बस அவ்வளவுதான், मैं तो पुरुष हूँ, நான் ஆணா இருக்கேன், मैं स्त्री, मैं ऐसे कैसे समझूं, நான் பெண்ணா இருக்கேன்னு நான் எப்படி நினைச்சுக்கிறது? और बस அவ்வளவுதான். अहंकार में आकर के राज्य चलाना शुरू कर दिया। அகங்காரத்துல வந்து ராஜ்யத்தை நடத்துறது ஆரம்பம் செஞ்சுட்டாங்க. பிறகு फिर कहीं युद्ध करने की नौबत आ गई। பிறகு எப்போ எங்கேயாவது யுத்தம் பண்றதுக்காக பண்ற ஒரு நிலைமை வந்துடுச்சு. तो कोई हाँ तो कंट्रोल में रहती है कि नहीं? ஆமா, அவங்க கண்ட்ரோல்ல இருப்பாங்களா இல்லையா? रहती है। இருப்பாங்களா? जिसका मिसाल दे रहे, யாரோட உதாரணம் கொடுத்துட்டு இருக்கீங்களோ, लक्ष्मीबाई, லக்ஷ்மிபாய், वो तो
अंतिम समय की बात है, जब तमो प्रधान युग का भी अंतिम समय आ जाता है. அது கடைசி நேரத்தினோட விஷயமா? எப்போ தமோ பிரதான யுகம் வருது இல்லையா, அதை விட கடைசி நேரமா? के वो सारी सृष्टि जब सतो प्रधान रहती है, सतो सामान्य रहती है, இல்லன்னா முழு சிருஷ்டி எப்போ சத்தோ பிரதானம் சத்தோ சாமான்யமாக இருக்குமோ, रजो प्रधान रहती है, और कलयुग में भी ரஜோ பிரதானமாக இருக்குமோ, பிறகு கலியுகத்திலேயோ 4 अवस्थाएं. 4 ஸ்டேஜஸ். तो 4 अवस्थाओं में से 3 अवस्थाएं भी पूरी हो जाती है. அந்த 4 ஸ்டேஜஸ்ல கூடயும் 3 ஸ்டேஜஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. चौथी अवस्था के भी अंत में जाकर के 4வது ஸ்டேஜினோட கடைசியில கூடயும் போயிட்டு ऐसी स्टेज होती है. அப்படிப்பட்ட ஸ்டேஜ் ஆயிடுது. ऐसी எப்படி? कि वो अपने को समझती तो पुरुष है, लेकिन फिर அவங்க தன்னை புரிஞ்சுக்கிறாங்க ஆணுன்னு, ஆனா फिर हार होती है या जीत होती है. ஆனா தோல்வி அடைறாங்களா இல்லன்னா வெற்றி ஆகுறாங்களா? हाँ, हार ही हो जाती है. ஆமா, தோல்வி ஆயிடுது. तो बताया, அப்ப சொன்னாங்க, जब रावण का राज्य आता है எப்போ ராவணனோட ராஜ்யம் வருதோ तो देवान हो जाता है. அப்போ தேக அபிமானம் வந்துடுது. तो आप बताओ, இப்போ சொல்லுங்க, दुनिया में 2 आत्माएं, உலகத்துல 2 ஆத்மாக்கள், 2 कैटेगरी की 2 கேட்டகரிக்காரங்க है. इसे दुनिया में पार्ट बजाने वाली. இந்த உலகத்துல பாட்டு செய்யக்கூடியவங்கள்ல एक क्षर ஒருத்தர் க்ஷர் और एक अक्षर. இன்னொருத்தர் அக்ஷர். अक्षर में அக்ஷர்ல जो सबसे पावरफुल हो, இப்போ டிஸ்சார்ஜ் ஆகாம இருக்கக்கூடியவங்கள்ல யாரு எல்லாத்தை விட பவர்ஃபுல்லா இருக்காங்க? वो तो एक ही है. அவங்க ஒருத்தர் தான். और क्षरित जो होने वाली है, पतित होने वाली, பிறகு யாரு அவங்களோட பவரை வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க, பतितम ஆகுறாங்க, उनमें जो एक पावरफुल है, कोई तो कोई होगी ना, नंबरवारी तो होती है. அதுல ஒருத்தர் பவர்ஃபுல். எப்படின்னா பாபா சொல்றாங்க, யாராவது ஒருத்தர் இப்படி இருப்பாங்க இல்லையா நம்பர் வாராக. तो जो पावरफुल है, அப்போ யாரு பவர்ஃபுல்லோ तो उन दोनों के बीच में, क्षर அப்போ அவங்க 2 பேருக்கு நடுவுல, और अक्षर के बीच में, க்ஷர் பிறகு அக்ஷருக்கு நடுவுல इस दुनिया में இந்த உலகத்துல रावण कौन हुआ ராவன் யாரானாங்க? और राम कौन हुआ? பிறகு ராமர் யாரானாங்க? इस दुनिया में இந்த உலகத்துல है कंट्रोलर के रूप में कहें तो கண்ட்ரோலரினோட ரூபத்துல சொன்னோம்னா है कौन राम और कौन रावण? யாரு ராமர் யாரு ராவன்? प्रजापिता राम. பிரஜாபிதா ராம். अच्छा, அச்சா, देखो कैसे बात करते. பாருங்க எப்படி பேசுறாங்க. सुप्रीम सोल शिव आता है சுப்ரீம் சோல் சிவன் வராங்க. तो 40 साल तक वो आत्मा அப்ப 40 வருஷம் வரைக்கும் அந்த ஆத்மா राम बन के रहती है ராமாக இருப்பாங்களா कि रावण बन के रहती है? இல்லனா ராவணனாக இருப்பாங்களா? 40 साल छोड़ दो, 40 வருஷங்களை விட்டுடுங்க, कुछ कम कर दो, கொஞ்சம் வருஷங்களை கம்மி பண்ணிக்கோங்க, 6-8 साल कम कर दो, 6 இல்லனா 8 வருஷங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. क्योंकि ஏன்னா मैं आकर के जब तक परिचय न दूं, நான் எப்ப வரைக்கும் வந்து அறிமுகத்தை கொடுக்க மாட்டேனோ तब तक तो किसी को परिचय அப்ப வரைக்கும் யாருக்குமே அறிமுகம் मिलने वाला नहीं. और वो अपन को आत्मा கிடைக்க கூடியது இல்ல. பிறகு அவங்கள ஆத்மான்னு समझने वाला नहीं. நினைச்சுக்க கூடியவங்களும் இல்ல. तो அப்போ 32 साल तक 32 வருஷங்கள் வரைக்கும் क्या என்ன वो आत्मा 32-33 साल तक राम वाली आत्मा, भोगी आत्माओं के बीच सबसे पावरफुल आत्मा,
32 33 வருஷங்கள் வரைக்கும் அந்த ஆத்மா போகி ஆத்மா, ஆத்மாக்களுக்கு நடுவுல எல்லாத்தை விட பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆத்மா, उसको शिव बाप के मुकाबले, सुप्रीम सोल के मुकाबले रावण कहें कि राम कहें? அவங்களுக்கு சிவ் பாப்க்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா முழு உலகத்துக்கு ராவணன் சொல்லலாமா இல்லையா? क्या कहें? என்னன்னு சொல்றது? अब तो लिख दो। சரி, இப்போ எழுதிடு. रावण। ஆமா, ராவணன். बहुत बढ़िया बात, बिल्कुल सही बात, ரொம்ப நல்ல விஷயம், முழுமையா கரெக்டான விஷயம். हाँ ஆமா, है ना? அப்படிதானே? है ना? அப்படிதானே? क्यों कोई शर्म आती है क्या? ஏன் வெக்க வருதா? क्यों शर्म आए? हम तो आत्मा है। ஏன் வெக்கப்படணும்? நம்ம ஆத்மாக்களா இருக்கிறோம். आत्मा हमारा बाप है। நம்மளோட அப்பா ஆத்மா இருக்காங்க. हम आत्मा बाप के बच्चे हैं। நம்ம ஆத்மாக்கள் அப்பாவோட குழந்தைகளா இருக்கிறோம். तो அப்போ हमारी जो कैटेगरी है, அப்போ நம்மளோட கேட்டகரி என்ன இருக்குதோ வர்க்கம், हम अपने कुल का नाम पाला करेंगे। நாம நம்மளோட குலத்தினோட பேரு பிரசித்தப்படுத்துவோமா, ஆக்குவோமா? अपने हम जिन्स का नाम पाला करेंगे। தன்னோட ஹம் ஜின்ஸ் அப்படின்னா நாம எப்படி இருக்கோமோ, எந்த சரீரத்துல இருக்கோமோ அதே மாதிரி இருக்கக்கூடியவங்க. या जो दूसरे हैं उनका नाम पाला करेंगे। இல்லன்னா மத்தவங்க யார் இருக்காங்களோ அவங்களோட பேரை பிரசித்தம் படுத்துறதா, हम ஆக்குறதா? है ही आत्मा, நாம ஆத்மா தான் இருக்கிறோம். हमारा बाप आत्मा, பிறகு நம்மளோட அப்பா ஆத்மா இருக்காங்க. और जो आत्मा नहीं है, பிறகு யாரு ஆத்மா இல்லையோ, है देवान में आता है घड़ी घड़ी, பிறகு தேகாபிமானத்துல வராங்க ஒவ்வொரு செகண்டுக்கு கூட. तो उसको क्या कहेंगे? அப்ப அவங்களுக்கு என்னன்னு சொல்றது? क्या कहेंगे? என்னன்னு சொல்வீங்க? हाँ, उसको कहेंगे रावण। அப்ப அவங்களுக்கு சொல்வாங்க ராவணன். रावण क्यों? ராவணன் ஏன் சொன்னாங்க? मन से भी மனது மூலமாவும் कोई को अगर दुख देने का संकल्प चलाता है, இப்போ யாருக்காவது மனதின் மூலமாக கூடயும் துக்கத்தை கொடுக்கறதுக்கான சங்கல்பத்தை நடத்துறீங்க, तो क्या हुआ? அப்போ என்ன ஆனீங்க? रावण हुआ। ராவணன் ஆனாங்க. तन से, मन से, धन से சரீர மூலமாக, மனது, தன மூலமாக, और समय का 1 सेकंड हिस्सा भी लगा करके, பிறகு நேரத்தினோட ஒரு செகண்டினோட அந்த இது கூடயும் போட்டு, அப்படின்னா எல்லா டைம் கூடயும் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம எல்லாமே அர்ப்பணை பண்ணி, अगर दूसरों को दुख देने का संकल्प चलता है, பாபா சொல்றாங்க இப்போ மனதின் மூலமாக சங்கல்பம் என்ன நடக்குதோ அதுல ஒரு செகண்ட் கூடயும் மத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்கணும் என்ற எண்ணம் வந்துடுச்சுன்னா, तो राम या रावण? அப்போ ராமரா இல்லன்னா ராவணனா? क्योंकि राम की परिभाषा तो यही है। ஏன்னா ராமனோட அர்த்தம் இதுதான் இருக்குது. रम्यते योगिनो यस्मिन् इति राम। ரம்யத்தே யோகினோம் யஸ்மின் இதி ராமா. योगी माने जो लगाव लगाए, யோகி என்ன யாரு பற்ற இணைக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லப்படுகிறாங்க. लगन लगाए, பற்ற இணைக்கிறது. तो जिसकी लगन उसमें लगी हुई है और उसको भी दुख दे, பிறகு யாரோட பற்று அவங்க கூட இணைஞ்சு இருக்குது, பிறகு அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கறாங்க, तो क्या कहेंगे उसको? அப்ப அவங்களுக்கு என்னன்னு சொல்வாங்க? रावण हुआ ना। ராவணன் ஆனாங்க இல்லையா? तो बताया அப்போ சொன்னாங்க ये आत्मा भी இந்த ஆத்மாவும் जब कोई எப்பாவது अपन को आत्मा नहीं समझते हैं, எப்போனா தன்னை ஆத்மா நினைச்சுக்கிறது இல்ல, तो क्या हुए? அப்போ என்ன ஆயிட்டாங்க? कौन संप्रदाय? எந்த சம்பிரதாயம்? रावण संप्रदाय। ராவன் சம்பிரதாயம் ஆயிட்டாங்க. ஆமா. शरीर अपन को समझते हैं, शरीरम சொல்லி நினைச்சுக்கிறாங்க தன்னை. आत्माभिमानी बनते नहीं।
ஆத்மாபிமானிகளாக ஆகிறதில்ல. भान घड़ी घड़ी आ जाता है. தேகாபிமானம் ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் வந்துடுது அடிக்கடி. जब रावण का राज्य होता है तो எப்போ ராவண ராஜ்யம் இருக்குமோ देहभान, அப்போ தேகாபிமானம். और பிறகு मेरा राज्य कभी होता है कि नहीं इस दुनिया में? என்னோட ராஜ்யம் எப்போது இந்த உலகத்துல இருக்குமா இல்லையா? हाँ. ஆமா. कब? எப்போ? कब से मेरा राज्य? எப்போலிருந்து என்னோட ராஜ்யம்? क्या कहें? என்னன்னு சொல்லலாம்? शिव बाप कहते हैं मेरा राज्य कब से? சிவ் பாப் சொல்றாங்க என்னோட ராஜ்யம் எப்போலிருந்து? सतयुग त्रेता से. சத்யுக திரேதால இருந்தா? அச்சா, सतयुग त्रेता में रहता है वो. சத்யுக திரேதால அவங்க இருப்பாங்களா? सुप्रीम सोल. சுப்ரீம் சொல்லு. राज्य उसका काई का? அவங்களோட ராஜ்யம் எந்த விஷயத்துக்கான ராஜ்யம் இருக்கும்? सतयुग त्रेता में तो சத்யுக திரேதால जो 16 कला संपूर्ण आत्माएं हैं, யாரு 16 கல பரிபூர்ணமான ஆத்மாக்கள் இருக்காங்க, उनका राज्य होता है. அவங்களோட ராஜ்யம் இருக்கும். हाँ, शिव समान स्टेज रहेगा, हमेशा रहेगा. சிவ சமான் ஸ்டேஜ் இருக்கும், சதா இருக்குமா? कि संगम युग में ही रहता है शिव समान स्टेज. இல்லன்னா சங்கம் யுகத்துல தான் சிவனுக்கு சமமான ஸ்டேஜ் இருக்குமா? कहाँ रहता है? எங்க இருக்கும்? फिर वहाँ उतरती कला नहीं होती है. பிறகு அங்க இறங்கும் கலைன்றது இருக்காதா? और संगम पुरुषोत्तम संगम युग में भी பிறகு சங்கமம் புருஷோத்தம் சங்கம் யுகத்திலையும் जब पुरुषों में उत्तम बने, எப்போ புருஷோத்தம் ஆத்மாக்கள்ல உத்தமமானவங்க ஆகுறாங்களோ, क्या என்ன उसके लिए भी टाइम बता दिया. क्या அதுக்காக கூடயும் டைம சொல்லிட்டாங்க. என்ன पूरा उत्तम कब बने? முழுமையாக உத்தமமாக எப்போ ஆகுறது? तुम बच्चों को भी 40 से 50 वर्ष लगते हैं. क्या குழந்தைகளான உங்களுக்கு கூடயும் 40 to 50 வருஷங்கள் ஆகுது. என்ன उत्तम बनने में, உத்தமமாக ஆகுறதுல औरों के मुकाबले. மத்தவங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா तो फिर அப்போ तब तक क्या कहें? रावण कहें कि राम कहें? அப்ப வரைக்கும் என்னன்னு சொல்றது? ராவணன் சொல்றதா இல்லன்னா ராமரன் சொல்றதா? रावण ही हुआ ना. ராவன் தானே ஆனாங்க. तो पहले पहले करना क्या है? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? है क्या करना है? என்ன செய்யணும்? देवान छोड़ना है. தேகாபிமானத்தை விடணும். तो बाप को याद करेंगे ना. அப்போ அப்பாவை நினைவு செய்வீங்க இல்லையா? कौन से बाप को याद करेंगे? எந்த அப்பாவை நினைவு செய்யறது? जो देवान में आता है घड़ी घड़ी. யாரு தேகாபிமானத்துல வராங்களோ ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் उसको याद करेंगे. அவங்கள நினைவு செய்வீங்களா? बोला சொன்னாங்க. अभी भी இப்போவும் जो स्कॉलरशिप लेने वाली 8 आत्माएं है ना, जिनको ஸ்காலர்ஷிப்பை எடுத்துக்க கூடிய 8 ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா? யாருக்கு? शिव बाप और भक्ति मार्ग में चित्र बनता है, उसमें भी शिव बाप பிறகு பக்தி மார்க்கத்துல என்ன சித்திரம் உருவாகுதோ அதுலயும் दिखाया जाता है. सर के ऊपर रखते हैं. उनकी பக்தி மார்க்கத்துல என்ன சித்திரத்தை வைக்கிறாங்களோ அதுல கூடயும் காமிக்கிறாங்க அவங்கள தலை மேல. हालत क्या है? 8 सबसे जास्ती नीचे ऊपर होते हैं. 8 என்னோட நிலைமை என்ன? 8 ஆத்மாக்கள் எல்லாத்தை விட அதிகம் மேல கீழே ஆகுறாங்க. क्या என்ன 8 में 8 ஆத்மாக்கள்ல 9 क्यों नहीं बोला? 9 அன்னைய சொல்லல, 8 क्यों बोला? 8 அன்னைய சொன்னாங்க. क्योंकि 9वां तो वैल्यूलेस हो जाता है. ஏன்னா 9வது வேல்யூலெஸ் ஆயிடுறாங்க. ஏன்? क्योंकि वो तो प्रजातंत्र राज्य में विश्वास करने लग पड़ता है. ஏன்னா அவங்க பிரஜாதந்திர ராஜ்யத்துல நம்புறதுக்காக ஆரம்பம் செஞ்சிட்டாங்க. उसका वो विश्वास அவங்களோட நம்பிக்கை टूट जाता है. உடைஞ்சு போயிடுது.
कि भगवान बाप सुप्रीम सोल इस सृष्टि पर जब आते हैं, भगवान அப்பா सुप्रीम सोल அப்பா எப்போ இந்த சிருஷ்டிக்கு வராங்க, तो राजाओं का राज्य चलाते हैं। அப்போ ராஜாக்களோட ராஜ்யத்தை நடத்துறாங்க। क्या हो என்ன? वो राजाओं का राज्य चाहे कोई भी युग आ जाए, तामसी युग ही क्यों ना आ जाए, அந்த ராஜாக்களோட யுகம் இந்த எந்த ஒரு யுகம் வேணாலும் வந்துடலாம், தாமசி யுகமே வந்துடலாம், तो भी राजाओं का राज्य ही अच्छा होता है। ஆனாலும் ராஜாக்களோட ராஜ்யம் தான் நல்லதாக இருக்கும்। प्रजा के ऊपर प्रजा का राज्य பிரஜைகள் மேல பிரஜைகளோட ராஜ்யம் अच्छा नहीं होता है। நல்லதாக இருக்கிறது இல்ல। क्यों? ஏன்? क्योंकि वो ஏன்னா அவங்க सुप्रीम सोल के द्वारा नहीं होता है। किसके ஏன்னா அது சுப்ரீம் சோல் அப்பா மூலமாக ஆகிறது இல்ல। द्वारा होता है? யாரு மூலமாக ஆகுது? नीची कैटेगरी की आत्माओं के द्वारा होता है, தாழ்ந்த கேட்டகரி ஆத்மாக்கள் மூலமாக ஆகுதா? जो पुरुषार्थ ही नहीं होती, என்ன புருஷார்த்தமே ஆகிறது கிடையாது, पुरुषार्थ करती ही नहीं। புருஷார்த்தம் செய்யறதே இல்ல। बाप आकर के जो दात देते हैं, அப்பா வந்து என்ன क्या दात देते हैं? என்ன அந்த வரம் கொடுக்கறாங்களோ, என்ன வரம் கொடுக்கறாங்க? बाप आकर दात देते हैं, அப்பா வந்து வரம் கொடுக்கறாங்க, तुम शासक बनो, நீங்க ஆட்சி செய்பவராக ஆகுங்க। मेरे को भी என்ன கூடயு क्या कहा जाता है? என்னன்னு சொல்லப்படுகிறேன்? महेश्वर कहा जाता है। மகேஸ்வரன் சொல்லப்படுகிறேன்। महान ते महान ईश्वर எல்லாத்தை விட மகானா இருக்கக்கூடிய ஈஸ்வரன்। है तो क्यों कहा जाता है? அப்போ ஏன் சொல்லப்படுகிறேன்? इसलिए कहा ईश्वर कहा जाता है। ஈஸ்வரன் சொல்லப்படுகிறேன்। क्यों कहा जाता है? ஏன் ईश சொல்லப்படுகிறேன்? माने ही शासन करना। ஈஷ் என்னாலே ஆட்சி செய்யறது। तो मेरा जो स्वभाव संस्कार है, அப்போ என்னோட சுபாவ சம்ஸ்காரம் என்ன இருக்கு? वो मैं बच्चों में डालूंगा या नहीं डालूंगा? அது நான் குழந்தைகளுக்குள்ள போடுறேனா இல்லையா? तो मैं आता ही इसीलिए हूँ அப்ப நான் வர்றதே அதுக்காக தான்। कि मैं ईश्वर हूँ, ऐश्वर्यवान हूँ। நான் ஈஸ்வரா இருக்கிறேன், ஐஸ்வர்யவானா இருக்கேன், அப்படின்னா செல்வம் நிறைஞ்சிருக்க கூடியது। तो मेरे बच्चे भी அப்போ நான் என்னோட குழந்தைகள் கூடயும் क्या बने? என்ன ஆகணும்? ऐश्वर्यवान बने। ஐஸ்வர்யவான் ஆகணும்। அப்படின்னா ஐஸ்வர்யம் அந்த தன சம்பத்தி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே நிறைஞ்சிருக்கிற போல அப்படி ஆகணும்। तो फिर उसके लिए क्या करना पड़े? அதுக்காக என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? पहले पहले आत्माभिमानी बनना है ஃபர்ஸ்ட் ஆத்மாபிமானிகளாக ஆகணும்। और आत्माभिमानी बन करके பிறகு ஆத்மாபிமானிகளாக ஆகி फिर बाप को याद करना। பிறகு அப்பாவை நினைவு செய்யணும்। बाप को याद करेंगे तो देवान छूटेगा, அப்பாவை நினைவு செஞ்சீங்கன்னா அப்போ தேக அபிமானம் போகும்னு சொல்றாங்க। क्योंकि बाप को देवान है ही नहीं। ஏன்னா அப்பாக்கு தேக அபிமானம் இல்லவே இல்ல। तो तुम बाप का संग करोगे बुद्धि से तो तुमको भी देवान। அப்போ நீங்க அப்பா கூட சங்கத்துல வந்தீங்கன்னா புத்தி மூலமாக, அப்போ உங்களுக்கு கூடயும் தேக அபிமானம் नहीं रहेगा। இருக்காது। तो पीछे ये काम क्रोध लोभ मोह अहंकार ये सब छूट जाए। பிறகு என்னன்னா இந்த காம குரோத லோப மோக அகங்காரம் இது எல்லாமே போயிடும், उड़ जाएंगे, பறந்து छूट नहीं जाएंगे, उड़ जाएंगे। எப்படின்னா போகிற விஷயம் இல்ல, பறந்து போயிடும்। अगर देवान में आएंगे ஒருவேளை தேகாபிமானத்தை வந்தீங்கன்னா तो ये काम क्रोध लोभ मोह अहंकार ये सब याद पड़ेंगे। அப்போ இந்த காம குரோத லோப மோக அகங்காரம் இதெல்லாமே ஞாபகம் வரும்। कामी क्रोधी लोभी मोही अहंकारी காமி क्रोधी लोभी मोही अहंकारी याद ही आते रहेंगे। நினைவே வந்துட்டு இருக்கும் உங்களது। क्या? என்ன? हाँ। ஆமா। तो सुनती हो அப்போ கேக்குறியா? मीठी बच्ची शांता? இனிமையான பெண் குழந்தை சாந்தா? क्या? என்ன? है? किसका नाम लिया? யாரோட பேரை சொன்னாங்க?
शांता சாந்தா सुनती हो? கேட்டுட்டு இருக்கியா? किसका नाम? शांता का नाम क्यों लिया? ஏன் சாந்தாவோட பேரை ஏன் சொன்னாங்க? शांति धाम में जाने वाली है इसलिए। சாந்தி தாமத்துல போகக்கூடியவங்க இருக்காங்க அதனாலயா? अरे शांति धाम में तो सभी आत्माएं जानती है। அரே சாந்தி தாமத்துக்கு எல்லா ஆத்மாக்கள் போகிறாங்க. जाती है। कोई ऊंची कैटेगरी के शांति धाम में சிலர் உயர்ந்த ஸ்டேஜினோட சாந்தி தாமத்துக்கு போகுவாங்க. और कोई नीची कैटेगरी के शांति धाम। சிலர் தாழ்ந்த கேட்டகரியினோட சாந்தி தாமத்துக்கு போகுவாங்க. हाँ, शांता माने शांत रहने वाली, वो तो है। சாந்தான்னா சாந்தியாக இருக்கக்கூடியவங்க, அது என்னமோ சரிதான். लेकिन ஆனா शांता नाम इसलिए लिया சாந்தா என்ற பெரியே சொன்னாங்கன்னா कि बाप सुप्रीम सोल, அப்பா சுப்ரீம் சோல், आत्मिक स्टेज धारण करने वाले, ஆத்மீக ஸ்டேஜ தாரண செய்யக்கூடியவங்க, बीज रूप आत्माओं को ज्ञान देने के लिए आया है। பீஜ ரூப ஆத்மாக்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. या இல்லைன்னா जो देवान में ही रहेंगी, யாரு தேகாபிமானத்துல தான் இருப்பாங்க, आत्माभिमान में आएंगी ही नहीं। ஆத்மாபிமானத்துல வர்றதே இல்ல. है? उनको ज्ञान देने के लिए आया। அவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக வருவாங்களா? किनको ज्ञान देने के लिए? யாருக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக வருவாங்க? हाँ, जो इस सृष्टि रूपी रंगमंच पर ஆமா, யாரு இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல बाप के आने पर அப்பா வந்ததுக்கு பிறகு असल आत्मा बन जाती है, உண்மையான ஆத்மா ஆயிடுறாங்க, आत्मिक स्टेज में स्थिर हो जाती है। ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைச்சிடுறாங்க. और आत्मिक स्टेज में स्थिर होकर के பிறகு ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைச்சிருந்து वो सुप्रीम सोल बाप को அந்த சுப்ரீம் சோல் அப்பாவை प्रैक्टिकल जीवन में शरीर के साथ பிராக்டிக்கல் வாழ்க்கையில சரீரம் மூலமாக शरीर கூட क्या इन आंखों से भी देखती है या नहीं देखती है? இந்த கண்களால கூடயும் பாப்பாங்களா இல்லையா? देखती है। பாப்பாங்க. लेकिन उसमें भी दो कैटेगरी की आत्मा है। ஆனா அதுல கூடயும் இரண்டு கேட்டகரிஸ். क्या? என்ன? एक शांत रहती है ஒருத்தர் அமைதியாக இருப்பாங்க, और एक இன்னொருத்தர் अशांति ही रहती है। அசாந்தியா தான் இருப்பாங்க, शांति नहीं रह पाती। சாந்தியாக இருக்கிறது இல்ல. माना அப்படின்னா मैं आकर के जो जिस शरीर में प्रवेश करके माला बनाता हूँ, அப்படின்னா நான் வந்து எந்த சரீரத்துல பிரவேசம் பண்ணி மாலைய உருவாக்குறேன், संगठन बनाता हूँ, சங்கடனைய உருவாக்குறேன், उस संगठन में माला में அந்த சங்கடனில மாலையில दो प्रकार की आत्मा है। दाईं ओर की ரெண்டு விதமான ஆத்மாக்கள், ரைட் சைட்ல இருக்கக்கூடியவங்க श्रेष्ठ आत्मा है உயர்ந்த ஆத்மாக்கள், और பிறகு बाईं ओर की भ्रष्ट आत्मा है। பிறகு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய தாழ்ந்த क्यों ஆத்மாக்கள். भ्रष्ट? ஏன் தாழ்ந்தவங்க? क्यों? क्योंकि वो ஏன்னா அவங்க शांत नहीं रह पाती। அமைதியாக இருக்க முடியாது. क्यों नहीं रह पाती शांत? ஏன் இருக்க முடியறதில்ல அமைதியாக? क्योंकि देहभान ஏன்னா தேக அபிமானம் बाद में छोड़ती है। பிறகு போகுது. जब पूरी दाईं ओर के मणकों का எப்போ முழுமையாக ரைட் சைட்ல இருக்கக்கூடிய மணிகளோட संगठन तैयार हो जाता है, சங்கடனை ரெடி ஆயிடுது, तब छोड़ती है। तो फायदा क्या हुआ? அப்போ விடுறாங்க. அப்போ என்ன லாபமாச்சு? नुकसान हुआ ना। நஷ்டமாச்சு இல்லையா? तो बताया, அப்போ சொன்னாங்க, वो नाम लिया किसका? அப்போ பேரை சொன்னாங்க, யாரோடது? माने बीज रूप आत्माओं के अंदर होगी ना कोई। அப்படின்னா பீஜ ரூபி ஆத்மாக்களுக்குள்ளேயே யாராவது இருப்பாங்க இல்லையா? क्या नाम दिया? என்ன பேரை கொடுத்தாங்க? शांता। சாந்தா. हाँ, ஆமா, शांता। சாந்தா. अरे அரே, जो रुद्रमाला के मणके हैं, ருத்ரமாலாவினோட மணிகள் ஆயிருக்காங்கன்னா उनमें दाईं ओर के भी मणके हैं। அதுல ரைட் சைட்ல கூட இருக்கக்கூடிய மணிகள் இருக்காங்க.
और बाईं ओर के भी मणके हैं। பிறகு லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய மணிகளும் இருக்காங்க. तो जो बाईं ओर के मणके हैं, இப்போ லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய மணிகள் யார் இருக்காங்களோ और दाईं ओर के मणके हैं, பிறகு ரைட் சைடுல இருக்கக்கூடிய மணிகள், उनमें कोई ऊंचे से ऊंचा होगा ना दोनों तरफ। அதுல யாராவது உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா ரெண்டு சைட்லயும். तो जो ऊंचे से ऊंचा होगा, அப்ப யாரு உயர்ந்ததிலும் உயர்ந்தவங்க இருப்பாங்களோ है ना, இருப்பாங்க இல்லையா दोनों तरफ, ரெண்டு சைட்லயும். तो उसको कुछ, उन दोनों को कुछ तुष्टि होगी कि नहीं, शांति आएगी या नहीं आएगी? அந்த ரெண்டு பேருக்கு கூடயும் அமைதி வருமா இல்லையா? है? आएगी। क्यों வரும்னு சொல்றாங்க. आएगी? बाईं ओर वाले को क्यों शांति आएगी? ஏன் லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் அமைதி அனுபவம் ஆகும்? है? बाईं ओर वाले को शांति क्यों आएगी? லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் அமைதி வரும்? हाँ, ஆமா, शांति इसलिए आएगी சாந்தி ஏன் வரும்னா कि सुप्रीम सोल बाप जब आते हैं சுப்ரீம் சோல் அப்பா எப்போ வராங்களோ तो उस सुप्रीम सोल बाप जो सदा हल्का फुल्का रहता है, அப்போ அந்த சுப்ரீம் சோல் அப்பா யாரு சதா லேசாக இருப்பாங்களோ भले प्रवेश करता है, பலே பிரவேசம் செய்யறாங்க, भूत प्रेत आत्मा भी प्रवेश करती है, பூத்த பிரேத ஆத்மாக்கள் கூடயும் பிரவேசம் செய்யறாங்க. लेकिन वो तो भारी हो जाती है। அவங்க எப்படின்னா भारी होती है, जिसमें प्रवेश करती है उसको भी भारी कर देती है। பாரமாயிடுறாங்க. அவங்க பாரமாக இருப்பாங்க. பிறகு யாருக்குள்ள பிரவேசம் செய்யறாங்களோ அவங்கள கூடயும் பாரமாக ஆக்கிடுறாங்க, ஹெவியாக ஆக்கிடுறாங்க. लेकिन मैं ஆனா நானு तो सदा हल्की फुल्की आत्मा, நானு சதா லேசாக இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கேன். इसलिए मुझे फूल के रूप में दिखाया जाता है माला। அதனாலதான் மாலைல என்ன பூவினோட ரூபத்துல காமிக்கப்படுகிறேன். क्या मणका नहीं, மணி இல்ல, क्या என்ன फूल। பூ. तो वो दोनों तो समझेंगे हम तो फिर भी, हाँ, औरों के मुकाबले हम तो किसके नजदीक। அவங்க அந்த ரெண்டு பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, நாம அப்படி பார்த்தோம்னா மத்தவங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா நாம யாருக்கு கிட்ட இருக்கிறோம்? सुप्रीम सोल बाप के तो नजदीक, बाईं हो रहे हैं तो क्या, சுப்ரீம் சோல் அப்பாக்கு தானே கிட்ட ஆக இருக்கிறோம். லெஃப்ட் சைடுல இருந்தா என்ன விஷயம், என்ன ப்ராப்ளம்? चलो हमारा पार्ट तो जब जगत पिता बनने का, जगत पर राज्य करने का जब पार्ट आएगा, எப்போ என்னோட பாட்டு ஜெகத் பிதா உலகத்தை ராஜ்ய செய்யக்கூடிய பாட்டு வருமோ டைம், तो आधा राज्य मेरा भी होगा कि नहीं? அப்போ பாதி ராஜ்யம் என்னோடது இருக்கோ இல்லையா? अरे அரே जगदम्बा संभालेगी ना पूरा राज। அரே ஜெகதம்பா முழு உலகத்தை அந்த முழு ராஜ்யத்தை பார்த்துப்பாங்க இல்லையா? और वर्षा किससे मिलेगा? பிறகு சொத்து யாரிடம் இருந்து கிடைக்கும்? बाप आते हैं, वर्षा देते हैं, किसके द्वारा वर्षा देते हैं? அப்பா வராங்க, சொத்தை குடுக்கறாங்கன்னா யார் மூலமாக சொத்தை குடுக்கறாங்க? माँ के द्वारा वर्षा देते हैं। அம்மா மூலமாக சொத்தை குடுக்கறாங்க. माँ के कंट्रोल में चलोगे तो वर्षा मिलेगा। அம்மாவோட கண்ட்ரோல்ல நடந்தீங்கன்னா அப்போ சொத்து கிடைக்கும். और माँ के कंट्रोल में नहीं चलोगे பிறகு அம்மாவோட கண்ட்ரோல்ல நடக்கலன்னா तो तुम प्रवृत्ति मार्ग के बच्चे அப்போ நீங்க இல்லற மார்க்கத்தினோட குழந்தைகள் हो ही नहीं, இல்லவே இல்ல. तुम देव आत्मा बन ही नहीं सकते। நீங்க தேவ ஆத்மாக்கள் ஆகவே முடியாது. बड़ा खुश हो रहा है। ரொம்ப குஷி ஆயிட்டு இருக்கான் அந்த ஸ்டூடெண்ட்க்கு. பாபா சொல்லிட்டு இருக்காங்க இப்படி. उठो, मुस्कुराहट आ जाती है माँ के नाम से। அம்மாவோட பேரை சொன்னாலே அப்படியே புன்னக முகமோட ஆயிடுது அந்த ஸ்டூடெண்ட்க்கு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. लेकिन यहाँ कौन सी माँ बताई? ஆனா இங்க எந்த அம்மா பற்றி சொன்னாங்க? है? ஆமா, बीज रूप आत्माओं में பீஜ ரூபி ஆத்மாக்கள்ல जो बीज है, யாரு விதையா இருக்காங்க, सदा ही बीज रहने वाला,
சதா விதையாக இருக்கக்கூடியவங்க, है, निराकार है, நிராகாரா இருக்காங்க, सुप्रीम सोल है, சுப்ரீம் சோலா இருக்காங்க. उस कैटेगरी की आत्मा। அந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய ஆத்மா. तो राजा कौन बनते हैं फिर? அப்போ யாரு ராஜா ஆகுறாங்க? बाप जो आकर के बड़ा सा बड़ा वरदान देते हैं, அப்பா என்ன பெரியதிலும் பெரிய வரதானத்தை வரம குடுக்கறாங்க, बड़ी से बड़ी दात देते हैं, பெரியதிலும் பெரிய வரத்தை குடுக்கறாங்க, बड़े से बड़ा अपना वर्षा देते हैं, பெரியதிலும் பெரிய தன்னோட சொத்தை என்ன குடுக்கறாங்க. वो लेने वाली वही आत्माएं हैं सृष्टि रूपी रंगमंच पर। அதை எடுத்துக்க கூடியவங்க அந்த ஆத்மாக்கள் தானா இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல? कि दूसरी है? இல்லன்னா மத்தவங்களா? दूसरी है? மத்தவங்க இருக்காங்களா? होते हुए भी उनको तो फिर भी இருந்தாலும் அவங்களுக்கு क्या रहना पड़ेगा? என்ன ஆகி இருக்க வேண்டியதா இருக்கும்? हाँ, फिर भी अधीन होके रहना पड़ेगा। ஆமா, ஆனாலும் அவங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டியதா வரும். क्यों? ஏன்? क्यों? क्योंकि सुप्रीम सोल शिव, சுப்ரீம் சோல் சிவன் जो अखूट ज्ञान का भंडारी है, யாரு அழியாத ஞானத்தினோட பண்டாரி ஆயிருக்காங்க, उसके पास जो भंडार है, அவங்க கிட்ட என்ன பண்டாரம் இருக்குதோ वर्षा देने के लिए, சொத்தை எடுத்துக்கிறதுக்காக वो वर्षा वो आत्माएं அந்த சொத்தை அந்த ஆத்மாக்கள் नहीं ले पाती। எடுத்துக்க முடியறதில்ல. क्यों नहीं ले पाती? ஏன் எடுத்துக்க முடியறதில்ல? है? क्यों नहीं ले पाती? ஏன் எடுத்துக்க முடியறதில்ல? क्योंकि भक्त किस्म की आत्माएं हैं। ஏன்னா பக்தர்களினோட குவாலிட்டினோட ஆத்மாக்கள் ஆயிருக்காங்க. क्या? என்ன? पीछे पीछे भागने वाली को भक्त कहा जाता है। பின்னாடியே ஓடி போக கூடியவங்களுக்கு பக்தர்கள்னு சொல்லப்படுகிறது. क्या? पुरुष है, ஆணா இருக்காங்க. कहीं जाएगा तो पीछे पीछे कौन जाती है? எங்கேயாவது போறப்போ பின்னாடி யார் சுத்துறாங்க? हाँ, स्त्री जाती है। பெண்ணு போகிறாங்க. जाती है ना? போகிறாங்க இல்லையா? अगर पीछे पीछे नहीं जाती और आगे आगे कोई चली जाए, இப்போ பின்னாடி போகாம முன்னாடி யாராவது போயிட்டாங்கன்னா, पुरुष को कहे पीछे रहो, हमारे ऑर्डर पे चलो, இப்போ அவங்க சொல்றாங்க நம்மளோட பின்னாடி வாங்க, நாம என்ன ஆர்டர் கொடுக்கறோமோ அப்படியே ஃபாலோ செய்யுங்க. तो क्या कहेंगे? प्रवृत्ति मार्ग की पक्की அப்போ என்னன்னு சொல்றது? பிரவೃತ್ತಿ மார்க்கத்தினோட பக்காவா या निवृत्ति मार्ग की? இல்லன்னா நிவೃತ್ತಿ மார்க்கத்தினரா? है? हाँ, ஆமா, तो प्रवृत्ति को तोड़ दिया। அவங்க பிரவೃತ್ತಿய உடைச்சிட்டாங்க. इसलिए बताया, அதனால சொன்னாங்க, पूछा, கேட்டாங்க, सुनती हो मीठी बच्ची? கேக்குறியா இனிமையான பெண் குழந்தை? हो तो मीठी। நீ இனிமையானவள் தான். क्यों? ஏன்? क्योंकि मीठी बाप की बातें तो सुनती हो ஏன்னா இனிமையான அப்பாவோட பேச்சுகளை கேக்குறேன் प्यार से। அன்பாக. लेकिन फिर भी ஆனாலும் बाबा क्या कहते हैं? பாபா என்ன சொல்றாங்க? हैं? अपन को தன்னை देहभान त्याग दो। தேக அபிமானத்தை தியாகம் பண்ணு. क्या करो? தன்னோட தேக அபிமானத்தை தியாகம் செய். என்ன செய்? आत्माभिमानी बनो। ஆத்மாபிமானி ஆக ஆகு. अपने को आत्मा समझेंगे தன்னை ஆத்மா நினைச்சுக்கிட்டீங்கன்னா तो आत्मा को अकाल मूर्त कहा जाता है। அப்போ ஆத்மாக்கு அகால மூர்த்தின்னு சொல்லப்படுகிறது. कैसी मूर्त? எப்படிப்பட்ட மூர்த்தி? अकाल। अकाल माने அகால். அகாலன்னா जिसको काल नहीं खा सकता। எதுக்கு? காலம் என்றது சாப்பிட முடியாது, சாப்பிடாது. काल नहीं खा सकता माने காலம் சாப்பிடாதுன்னா
है अकाल तख्तधारी सदा काल के लिए அகால் தக்ததாரி சதா காலத்துக்காகவா या कभी नहीं இல்லன்னா சில டைம்ல இருக்குது சில டைம்ல இல்லாம இருக்கிற போலையா है सदा काल के लिए சதா காலத்துக்காகவா तो अकाल मूर्त அப்போ அந்த அகால் மூர்த்து कौन हुआ யாரானாங்க है जिसको कहें ऐसी मूर्त யாருக்கு என்னன்னு சொல்றதுன்னா அப்படிப்பட்ட மூர்த்தி जिसको काल आ माने नहीं அவங்களுக்கு காலம் ஆனா இல்ல जिसको काल नहीं खाता யாருக்கு காலம் என்றது சாப்பிடுறது இல்ல तो कौन सी मूर्त அப்போ எந்த மூர்த்தியானாங்க है अरे भारत में भी तो बहुत प्रसिद्ध है घर घर में चित्र टंगे रहते हैं அரே பாரத்ல கூடயும் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது ஒவ்வொரு வீட்ல கூடயும் அந்த சித்திரத்தை மாட்டிருப்பாங்க शंकर சங்கர் हाँ ஆமா अकाल मूर्त कहा जाता है அகால மூர்த்தன் சொல்லப்படுகிறாங்க अब देखो இப்ப பாருங்க मूर्त भी है மூர்த்தி கூடயும் ஆயிருக்காங்க क्या என்ன मूर्ति है या नहीं மூர்த்தி ஆயிருக்காங்களா இல்லையா मूर्ति भी है மூர்த்தியும் ஆயிருக்காங்க और பிறகு और छोटी सी है பிறகு சின்னதாக இருக்குது अति सूक्ष्म है ரொம்ப நுணுக்கமானதா कि औरों के मुकाबले இல்லன்னா மத்தவங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா थोड़ी भैंस बुद्धि है नहीं கொஞ்சம் காலமாடு புத்தியா अति सूक्ष्म है இல்ல ரொம்ப நுணுக்கமானது छोटी சின்னதாக இருக்கு फिर भी ஆனாலும் कहेंगे तो ना சொல்வாங்க இல்லையா आत्मा है छोटी सी है ஆத்மா இருக்குது சின்னதாக இருக்கு कुछ तो है ना கொஞ்சம் அட்லீஸ்ட் இருக்கு இல்லையா ऐसे तो नहीं कि मेरे समान அப்படி இல்ல எனக்கு சமமாக कुछ भी नहीं ஒண்ணுமே இல்லைன்றது இல்ல कैसे எப்படி है? मैं अणु हूँ நான் அணுவா இருக்கேன் अणु के भी अणु करते जाओ நான் துகளா இருக்கேன் அணுவா இருக்கேன் அந்த அணுவை இன்னும் சின்னதாகி ஆக்கிட்டே போனீங்கன்னா करते जाओ तो मैं अणु हूँ அப்போ நான் அணுவா இருக்கேன் अणु माने स्थूल அணு அண்ணா அது எப்படி இருக்கோ ஸ்தூலமாக இருக்கும் है वो तो अणु துகள் பிறகு அந்த ஒரு அணு என்ன இருக்கு ஆட்டம் है ही नहीं वो क्या है ज्योति है அவங்க அணு கிடையாது அவங்க ஜோதியா இருக்காங்க ज्योति के अणु करेंगे ஜோதியோட அணு பண்ணீங்கன்னா அப்படின்னா அத சின்னதாக ஆக்கிட்டே போனீங்கன்னா ज्योति के अणु थोड़ा ही करेंगे ஜோதியினோட அணுவாக ஆக்கவே முடியாது அதை சின்னதாகி ஆக்கிட்டே போக முடியாது तो बताया அப்போ சொன்னாங்க जो अकाल मूर्त है யாரு அகால் மூர்த்தா இருக்காங்க वो मूर्ति भी है அவங்க மூர்த்தியும் ஆயிருக்காங்க और आत्मा भी है பிறகு ஆத்மாவும் ஆயிருக்காங்க लेकिन ஆனா कुछ तो है கொஞ்சம் அட்லீஸ்ட் இருக்காங்க இல்லையா ऐसे तो नहीं कुछ नहीं मेरी तरह அப்படி இல்ல தானே ஒண்ணுமே இல்ல ஏன் போல हाँ ऐसे नहीं அப்படி இல்ல कि आत्मा का नाम रूप नहीं है ஆத்மாவோட பேரு ரூபம் இல்லை என்ற விஷயம் இல்ல है आत्मा का नाम रूप नहीं है नहीं ஆத்மாவோட பேரு ரூபம் இல்லை என்ற விஷயம் இல்ல उसका नाम भी है அவங்களோட பேரு இருக்குது उसका रूप भी है அவங்களோட ரூபமும் இருக்கு है परंतु ஆனா बहुत महीन है ரொம்ப நுணுக்கமானது किसका बताया யாரோடதுன்னு சொன்னாங்க है किसका बताया யாரோடது சொன்னாங்க हाँ ஆமா शिव समान जो बनता है சிவனுக்கு சமமாக யாரு ஆகுறாங்களோ तो उसको कहेंगे शिव समान
அப்போ அவங்களுக்கு சொல்வாங்க சிவனுக்கு சமமானவங்க. आप समान लेकिन बाप नहीं है. அப்பாக்கு சமமானவங்க, ஆனா அப்பா இல்ல. क्यों नहीं है? ஏன் இல்ல? वो सुप्रीम सोल बाप तो அந்த சுப்ரீம் சோல் அப்பா अणु के चाहे 1000वें हिस्से करो, அந்த அணுவினோட 1000 பாகம் பண்ணீங்கன்னாலும், और चाहे लाख करोड़ों में हिस्सा करो, இல்லன்னா லட்சம் கோடி பாகத்தை செஞ்சிடுங்க, तो भी वो अणु तो बनेगा नहीं. क्यों? ஆனாலும் அவங்க அணு அப்படின்னு அந்த துகள் ஆகிறது இல்ல. ஏன்? अणु स्थिर चीज होती है அணுன்னா அந்த ஸ்தூலமான பொருளாக இருக்குமா, या होती नहीं? இல்லன்னா இல்லவே இல்லாம இருக்குமா? स्थूल चीज होती है. அது ஸ்தூல பொருளாக இருக்கும். तो बताया அப்போ சொன்னாங்க, जो अकाल मूर्त है இப்ப யாரு அகால் மூர்த்தியா இருக்காங்க, वो कुछ तो है ना. அவங்க கொஞ்சம் ஏதோ இருக்காங்க இல்லையா? हाँ, है, ஆமா இருக்காங்க, बहुत महीन है, ரொம்ப நுணுக்கமாக இருக்காங்க. और उसका बैठने का यहाँ तख्त भी है. பிறகு அவங்க இங்க உட்கார்ற கூடைய அந்த சிம்மாசனமும் இருக்குது. तख्त माने தக்தனா वो सिखों में तख्त बनाते हैं ना. இப்போ சிக்கியர்கள்ல அந்த சிம்மாசனத்தை பண்றாங்க இல்லையா? अमृतसर में அமிர்த்சர்ல अकाल तख्त बनाया हुआ है. அகால் தக்த அவங்க ரெடி பண்ணிருக்காங்க. तो वहाँ बैठते हैं. அப்போ அங்க உட்கார்றாங்க. तो लकड़ी का है ना. அது கட்டையினோடது இல்லையா? लकड़ी का मतलब क्या हुआ? கட்டையினோடதுன்னா என்ன அர்த்தமாச்சு? लक्कड़ बुद्धि மரக்கட்ட புத்தி. माना அப்படி என்ன? वो आत्मा जो बैठने वाली है, அந்த ஆத்மா யாரு உட்காரக்கூடியவங்க இருக்காங்க, वो भी उस लक्कड़ के साथ में रहने से जन्म जन्मांतर क्या बन जाती है? அவங்க கூடயும் அந்த கட்டை கூட இருக்கிறதுனால, லக்கட புத்தின்னா அந்த மரக்கட்ட புத்தி கூட இருக்கிறதுனால ஜென்ம ஜென்மாந்தரம் என்ன ஆயிடுறாங்க? लक्कड़ बुद्धि बन जाती. மரக்கட்ட புத்தி ஆயிடுறாங்க. तो तख्त कहो, அப்போ சிம்மாசனம்னு சொல்லுங்க, नाव कहो, இல்லன்னா படகுன்னு சொல்லுங்க, जहाज कहो, கப்பல்னு சொல்லுங்க, धनुष कहो, वो भी लकड़ी का बनाया जाता है ना. வில்லுன்னு சொல்லுங்க, அது கூடயும் கட்டையால உருவாக்கப்படுகிறது இல்லையா? बनाया जाता कि नहीं? உருவாக்கப்படுகிறதா இல்லையா? हाँ, ஆமா. धनुष कहो. हाँ, तो उसको गाते हैं. அப்போ அத பத்தி பாடுறாங்க. क्या? என்ன? अजब सितारा அற்புதமான நட்சத்திரம். है. कैसा सितारा? எப்படிப்பட்ட நட்சத்திரம்? बड़ा क्या कहते हैं अंग्रेजी में अजब को? ரொம்ப என்னன்னு சொல்வாங்க இங்கிலீஷ்ல அஜப்க்கு? अजब गजब அஜப் கஜப் है. हाँ, वंडरफुल. வண்டர்ஃபுல். तो बाप बताई देते हैं. அப்பா சொல்லிடுறாங்க. ये शंकर का पार्ट ऐसा है சங்கரனோட பாட்டு எப்படி இருக்குன்னா, जो दुनिया की बात छोड़ दो உலகத்தினோட விஷயத்தை விட்டுடுங்க, और देवात्माओं की आप बात छोड़ दो. பிறகு தேவ ஆத்மாக்களோட விஷயத்தை விட்டுடுங்க. जो नीचे गिरने की स्वभाव वाली है ही है. யாரு கீழே வீழக்கூடிய சுபாவத்தினர்கள் தான் இருக்காங்க. तुम बच्चे भी குழந்தைகளான நீங்களும் है जो ऊंची स्टेज में चढ़ते हो नंबरवार யாரு உயர்ந்த ஸ்டேஜுக்கு ஏறுறீங்க நம்பர்வாராக, है, मेरे तक पहुंचते हो. ஏன் வரைக்கும் வந்து சேர்றீங்க? निराकारी स्टेज तक. நிராகாரி ஸ்டேஜ் வரைக்கும். वो बच्चे भी क्या समझे कि नहीं? அந்த குழந்தைகள் கூட என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? है? वो बच्चे भी क्या होता है उनको? அந்த குழந்தைகள் கூடயும் என்ன ஆகுது அவங்களுக்கு? अरे गजब होता है, अजब होता है कि नहीं? அரே அவங்களுக்கு ஆச்சரியம் ஆகுதா இல்லையா? आश्चर्य होता है कि नहीं? அவங்களுக்கு ஆச்சரியம் ஆகுதா இல்லையா? अरे तुम बच्चे भी समझ न सको. குழந்தைகளான உங்களால கூடயும் புரிஞ்சுக்க முடியறதில்ல. क्या नहीं समझ सको? என்ன புரிஞ்சுக்க முடியறதில்ல? शंकर के पार्ट को तुम बच्चे भी சங்கரனோட பாட்ட குழந்தைகளான நீங்களும் समझ न सको.
புரிஞ்சுக்க முடியறதில்ல. हाँ चमकता है जब सितारा भ्रकुटी के बीच में. ஆமாம், இரு புருவக்கு நடுவுல அந்த நட்சத்திரம், அந்த அற்புதமான நட்சத்திரம் என்ன பண்ணுதுன்னா ஜொலிக்குது. कब चमकता है? எப்போ ஜொலிக்குது? देवान रहता है तब तक चमकता है. தேக அபிமானம் இருக்குமோ அப்ப வரைக்கும் அது ஜொலிக்குமா? पुरुषार्थी रहता है तब तक चमकता है. இல்லனா புருஷார்த்தியாக இருக்குமோ அப்ப வரைக்கும் அது ஜொலிக்குதா? कि संपूर्ण बन जाता है இல்லனா எப்போ பரிபூர்ணம் ஆயிடுதோ तब चमकता है. அப்போ ஜொலிக்குதா? हाँ. ஆமா. जो भी धर्म पिताएं हैं, யாரெல்லாம் தர்ம பிதாக்கள் இருக்காங்க, हाँ, उनके चेहरे को ध्यान से देखो. அவங்களோட முகத்தை கவனமாக பாருங்க. वो जब आते हैं ना परम धाम से, அவங்க எப்போ பரந்தாமத்திலிருந்து வராங்க இல்லையா? तो आत्मिक स्थिति में आते हैं या देवान में आते हैं? அப்போ ஆத்மிக ஸ்திதியில வராங்களா இல்லன்னா தேக அபிமானத்துல வராங்களா? आत्मिक स्थिति में. तो उनका चेहरा चमकता है कि नहीं? देखो, फोटो उठा के देखो आज भी दुनिया में. பாருங்க, போட்டோவை எடுத்து பாருங்க. இன்றைய உலகத்துல हिस्ट्री में भी फोटो मिल रहे हैं. क्राइस्ट को देखो, ஹிஸ்டரியில बुद्ध को கூடயும் देखो. ஹிஸ்டரியில கூடயும் போட்டோ கிடைச்சிட்டு இருக்குது. கிரைஸ்ட பாருங்க, புத்தனை பாருங்க, गुरु नानक को देखो. चेहरे में இந்த குரு நானக்க பாருங்க, முகத்துல रूहानियत देखने में आती है या नहीं आती? इन आंखों से भी. அந்த அந்த ஆன்மீக தன்மைன்றது முகத்துல தென்படுதா இல்லையா? आती है. வருது. तो அப்போ उनमें तो फिर भी ஆனாலும் அவங்களுக்குள்ள ये नहीं कहेंगे कि उनका वंडरफुल पार्ट है. அவங்களுக்கு இப்படி சொல்ல முடியாது அவங்களது வண்டர்ஃபுல்லான பார்ட்டா இருக்குதுன்னு. लेकिन मैं जिसमें मुकर्रर रूप से प्रवेश करता हूँ ஆனா நான் எந்த சரீரத்துல முக்கர ரூபத்துல பிரவேசம் செய்யறேனோ उसका तो वंडरफुल पार्ट है जो तुम बच्चे भी அவங்களது வண்டர்ஃபுல்லான பார்ட்டா இருக்குது. எப்படி என்ன குழந்தைகளான நீங்க கூடயும் समझ नहीं सकते. புரிஞ்சுக்க முடியறதில்ல. भ्रकुटी के बीच में चमकता तो है ना, இரு புருவக்கு நடுவுல ஜொலிக்குது இல்லையா? इसलिए बच्चियां तिलक देती है. அதனாலதான் பெண் குழந்தைகள் திலகத்தை வைக்கிறாங்க. क्या? என்ன? उसकी यादगार में. அவங்களோட நினைவார்த்தத்துல क्या देती है? என்ன வைக்கிறாங்க? तिलक. क्यों? திலகத்தை வைக்கிறாங்க. ஏன்? क्योंकि वो ही आत्मा इस सृष्टि रूपी रंगमंच पर है. ஏன்னா அந்த ஆத்மாக்கள் தான் இந்த சிருஷ்டி ரூபி நாடக மேடை மேல இருக்காங்க. जो सारे विश्व के ऊपर है, யாரு முழு உலகத்துக்கு மேல विजय पाती है. வெற்றிய அடைறாங்க. क्या? என்ன? तो विजय का तिलक அப்போ வெற்றியினோட திலகம் मिला हुआ है. बाप ने आकर के, सुप्रीम सोल बाप ने आकर के கிடைச்சிருக்குது. அப்பா வந்து சுப்ரீம் சோல் அப்பா வந்து उस आत्मा को विश्व की बादशाही का அந்த ஆத்மாக்கு உலகத்தினோட ராஜாங்கத்தினோட तिलक दिया है. திலகத்தை கொடுத்திருக்காங்க. तो बच्चियां भी அப்போ பெண் குழந்தைகள் கூடயும் भक्ति मार्ग में பக்தி மார்க்கத்துல आज भी क्या कर रही है? இன்னைக்கு கூடயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? भारत में खास பாரத்ல விசேஷமாக जब युद्ध करने जाते हैं எப்போ யுத்தம் பண்றதுக்காக போகிறாங்களோ तो क्या देखते हैं? அப்போ என்ன குடுக்கறாங்க? हाँ, उनको तिलक लगाते हैं. ஆமா, அவங்களுக்கு திலகத்தை வைக்கிறாங்க. विश्व की बादशाही का तिलक बाप आके लगाते हैं. உலகத்தினோட ராஜாங்கத்தினோட திலகம் அப்பா வந்து வைக்கிறாங்க. तो बच्चियां भी चलो विश्व की बादशाही नहीं तो कुछ तो जीत के आओ. அப்போ பெண் குழந்தைகள் கூடயும் உலகத்தினோட ராஜாங்கம் இல்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏதாவது வெற்றியை அடைஞ்சிட்டு வாங்க. हार के तो नहीं आना. வெற்றி எப்படின்னா தோத்து போய் வரக்கூடாது. तो तिलक देती है. அப்போ திலகத்தை வைக்கிறாங்க. कई बच्चियां நிறைய பெண் குழந்தைகள் तिलक बहुत छोटा स्टार यहाँ लगा देती है. திலகத்தை ரொம்ப சின்னதாக ஸ்டார் ரூபத்துல இங்க வைக்கிறாங்க. ऐसे भी करती हैं. समझा ना? இப்படியும் तो बाप செய்றாங்க. समझाते हैं, बच्चे இப்படியும் செய்றாங்க. அப்போ அப்பா புரிய வைக்கிறாங்க.
मैं भी बहुत छोटा हूं. அப்பா என்ன சொல்றாங்கன்னா நானும் கூடயும் ரொம்ப சின்னவன் ஆயிருக்கேன். जैसे तुम ब्रकुटी में छोटा सा बिंदी लगाती हो, எப்படி நீங்க இரு புருவக்கு நடுவுல சின்ன பிந்திய வைக்கிறீங்க, तो मैं भी बहुत छोटा हूं. इनके बाजू में आकर के बैठता हूं. இவங்க பக்கத்துல வந்து நான் உட்கார்றேன். इनके बाजू में? யாரு பக்கத்துல வந்து? इसके बाजू में नहीं कहा, इनके. इनके माने இவரோட பக்கத்துலன்னு சொல்லல. என்னன்னு சொன்னேன்னா இவங்களோட பக்கத்துலன்னு சொன்னேன். एक शरीर में नहीं, ஒரு शरीरத்துல இல்ல. हाँ हाँ, इनके बाजू में आके बैठता हूँ माने कम से कम இவங்க பக்கத்துல வந்து உட்கார்ற அப்படின்னா दो குறைஞ்சபட்சம் 4 5 शरीर हैं, शरीर रूपी रथ. 2 4 5 शरीर ரூபமான ரத்தங்கள் இருக்குது. हाँ, बाली आत्माएं, அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இருக்காங்க. उनके बाजू में बैठता हूँ. அவங்க பக்கத்துல உட்கார்றேன். फिर शरीर के द्वारा सुनाता हूँ. பிறகு शरीரம் மூலமாக சொல்றேன். सुनाता हूँ कि नहीं? सुनाता भी हूँ, சொல்றேன்னா இல்லையா? समझाता भी हूँ, சொல்றேன், புரிய வைக்கவும் செய்றேன். और सब कुछ समझाता हूँ. பிறகு எல்லாமே புரிய வைக்கிறேன். क्या? என்ன? कुछ गुप्त नहीं रखता हूँ. ஒண்ணுமே மறைஞ்சு வச்சுக்கிறது இல்ல, மறைச்சு வச்சுக்கிறது இல்ல. कैसे? எப்படி? जैसे माँ बाप होते हैं ना, எப்படி அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா? तो सभी परिवार में होते हैं, तो நல்ல பரிவாரத்தினர்களாக இருந்தாங்கன்னா अश्लील बातें बोल बोल करके समझाएंगे सारी बातें. அப்போ எல்லாமே கெட்ட கெட்ட வார்த்தைகளை சொல்லி சொல்லி புரிய வைப்பாங்களா என்ன? नहीं समझाएंगे बच्चों को. இல்ல, புரிய வைக்க மாட்டாங்க அப்படி. लेकिन ஆனா मैं सब कुछ समझाता हूँ. நான் எல்லாமே புரிய வைக்கிறேன். कोई गुप्त बात होगी, ஏதாவது குப்தமான விஷயம் இருந்ததுன்னா बच्चों के सामने नहीं करने की, குழந்தைகளுக்கு முன்னாடி சொல்ற போல இல்லாதது, तो भी ஆனாலும் समझाता. அத கூடயும் புரிய வைக்கிறேன். क्यों? ऐसे क्यों करते? ஏன் இப்படி செய்யறாங்க? ये तो असभ्य बात मानी जाती है. இது கெட்ட விஷயங்கள் ஆயிடுது. कन्या माताएं बैठी हों, भाई लोग भी बैठे हों, கன்யா மாதாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க, பிரதர்ஸ் கூடயும் உட்கார்ந்து இருப்பாங்க. और फिर तुम इस तरह की बातें करोगे, பிறகு இப்படிப்பட்ட பேச்சுக்களை நீ பேசுன, कन्या माताओं को फीलिंग नहीं आएगी? அப்போ கன்யா மாதாக்களுக்கு ஃபீலிங் வராதா? है? हाँ, ஆமா. ओहो, इसलिए समझाता हूँ सब कुछ है ஏன் எல்லாமே புரிய வைக்கிறேன்? कि हाँ वो तो ठीक है, சரி, அது என்னமோ சரிதான். क्योंकि मैं जानता हूँ ஏன்னா எனக்கு தெரியும் कि ये जो मेरे बच्चे हैं, இவங்க என்னோட குழந்தைகள் என்ன இருக்காங்க. मैं पुरुष हूँ, நான் ஆணா இருக்கேன். तो मेरे बच्चे भी அப்போ என்னோட குழந்தைகள் கூடயும் पुरुष हैं. ஆணா இருக்காங்க. शरीर रूपी पुरी में आनंद से शयन करने वाले बच्चे हैं. शरीर ரூபமான நகரத்துல ஆனந்தமாக ரெஸ்ட் எடுத்துக்க கூடிய குழந்தைகளா இருக்காங்க. क्या इस सृष्टि रूपी रंगमंच पर இந்த சிருஷ்டி ரூபமான நாடக மேடை மேல जब मैं आता हूँ நான் எப்போ வரேனோ तो कैसा बनाता हूँ? அப்போ எப்படி ஆக்குறேன்? जैसे मैं शरीर रूपी पुरी में எப்படி நான் शरीर ரூபமான நகரத்துல आनंद से रहता हूँ, ஆனந்தமாக இருக்கிறேனோ ऐसे ये भी विष्णु की तरह அதே மாதிரி இவங்க கூடயும் விஷ்ணு போல आनंद से रहे. ஆனந்தமாக இருப்பாங்க. तो ये पुरुष हैं. அப்போ இவங்க ஆண்கள் இருக்காங்க. क्या है? என்ன இருக்காங்க? सब पुरुष हैं. எல்லாம் ஆண்களா இருக்காங்க. पुरुष माने ஆண்கள்னா हाँ, पुरुषों के बीच में ஆண்களுக்கு நடுவுல बात करने में खुली बात कर सकते हैं कि नहीं? பேசுறதுல ஓப்பனாக பேசலாமா இல்லையா? है? ये बान आएगा இந்த அபிமானம் வருமா? தேக அபிமானம். कि औरतें बैठी हुई हैं, कन्या माताएं बैठी हुई हैं, तो इनके सामने ऐसी बातें न कर. இப்போ கன்யா மாதாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க, பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க, இவங்களுக்கு முன்னாடி இப்படி பேசக்கூடாது
அப்படி வருமா? है? नहीं, இல்ல, ऐसा तो कुछ नहीं। அப்படி ஒண்ணும் இல்ல. तो संस्कार तो ये आत्मा में रहते हैं ना बच्चे। அப்போ சம்ஸ்காரம் என்றது ஆத்மாக்குள்ள இருக்கோ இல்லையா குழந்தைகளே? क्या संस्कार? என்ன சம்ஸ்காரம்? हाँ, कोई में संस्कार रहते हैं जन्म जन्मांतर के पुरुष वृत्ति के ज्यादा। இப்போ சிலருக்குள்ள சம்ஸ்காரம் இருக்கும், ஆண்களினோட விருத்தியினோடது அதிகம். तो वो मुंह फट होंगे कि नहीं? அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே நேரடியா எல்லாம் பேசுவாங்களா இல்லையா? नहीं होंगे, இருக்க மாட்டாங்களா? हाँ, तो फिर उनका खुला खेल फरक्काबादी। அப்போ அவங்களது எப்படின்னா குலா கேல் ஃபருக்காபாதி, அப்படின்னா என்ன இருந்தாலும் ஓப்பனா பேசக்கூடியவர். कैसा चलता है? எப்படி நடக்குது? कुछ छुपाते हैं? ஏதாவது மறைக்கிறாங்களா? कुछ नहीं छुपाते। எதுவுமே மறைக்கிறது இல்ல. तो बाप कहते हैं, அப்போ அப்பா சொல்றாங்க, मेरे में संस्कार है। எனக்குள்ள சம்ஸ்காரம் இருக்கு. संस्कार? சம்ஸ்காரம் இருக்குது. कौन सा बाप कहते हैं मेरे में संस्कार? எந்த அப்பா சொல்றாங்க எனக்குள்ள சம்ஸ்காரம் இருக்குன்னு? संस्कार तो अच्छे भी होते हैं, சம்ஸ்காரம் நல்லது கூடயும் இருக்கும், संस्कार बुरे भी होते हैं। சம்ஸ்காரம் கெட்டது கூடயும் இருக்கும். ये कौन सा बाप कहते हैं? இது எந்த அப்பா சொல்றாங்க? हाँ, ஆமா, मनुष्य सृष्टि का बाप कहते हैं மனித சிருஷ்டினோட அப்பா சொல்றாங்க कि मेरे में संस्कार है। எனக்குள்ள சம்ஸ்காரம் இருக்குது. क्या संस्कार है? என்ன संस्कार की बात की? என்ன சம்ஸ்காரம் இருக்குது? எந்த சம்ஸ்காரத்தை பற்றி சொன்னாங்க? सब कुछ எல்லாமே सुनाते हैं, எல்லாமே சொல்றாங்க. सब मुंह पट्टो करके। அப்படியே நேரடியா எப்படி சொல்லிடுறது? हाँ, पुरुष वृत्ति के जन्म जन्मांतर के। ஆமா, ஆணோட விருத்தி என்ன இருக்குதோ ஜன்ம ஜன்மாந்தரத்தினோடது संस्कार है, ஆணினோட சம்ஸ்காரம் இருக்குது. ये सारे विश्व के आदि मध्य अंत का संस्कार मेरे में है। இது முழு உலகத்தினோட முதல் இடை கரையினோட சம்ஸ்காரம் எனக்குள்ள இருக்குது. क्या कहा? என்ன சொன்னாங்க? ये किसने कहा? இது யார் आदि சொன்னாங்க? मध्य अंत का संस्कार मेरे में है। ஆரம்பம் நடு பிறகு கடைசினோட சம்ஸ்காரம் எனக்குள்ள இருக்குதுன்னு யார் சொன்னாங்க? आदि में सृष्टि में जो संस्कार होते हैं वो तो श्रेष्ठ सृष्टि होती है। ஆரம்பத்துல என்ன சிருஷ்டில சம்ஸ்காரம் இருக்குதோ அது உயர்ந்த சம்ஸ்காரமாக இருக்கும். स्वर्ग की सृष्टि होती है, नई दुनिया कही जाती है। ஸ்வர்கத்தினோட சிருஷ்டி இருக்கும், புது உலகம்னு சொல்லப்படுகிறது. अच्छे ही संस्कार होंगे, நல்ல சம்ஸ்காரங்கள் தான் இருக்கும். फिर वो दुनिया पुरानी बनती है तो பிறகு அந்த உலகம் எப்போ பழசாயிடுதோ बुरे संस्कार आ जाते हैं। அப்போ கெட்ட சம்ஸ்காரங்கள் வந்துடுது. हाँ, तो बाप कहते हैं, அப்ப அப்பா சொல்றாங்க मेरे में ये समझाने का संस्कार है। எனக்குள்ள புரிய வைக்கிற இந்த சம்ஸ்காரம் இருக்குது. क्या? என்ன? सब कुछ எல்லாமே खोल खोल के समझाने का संस्कार है, ஓபன் பண்ணி பண்ணி புரிய வைக்கிற சம்ஸ்காரம் இருக்கு. और कोई में नहीं है। பிறகு யார்லயும் இல்ல. क्या? ये दादा लेखराज ब्रह्मा में ऐसे खोल खोल के बातें बताने का संस्कार இந்த தாதா லேக்கராஜ் பிரம்மாக்குள்ள இப்படி ஓபன் பண்ணி சொல்ற சம்ஸ்காரம் नहीं है। இல்ல. क्या? भले कहते हैं பலே சொல்றாங்க कि कचहरी करो, கச்சேரி பண்ணுங்கன்னு. कचहरी करो माने अपना अपना पोता मिल बताओ, கச்சேரி பண்றதுன்னா தன்னை போத்தாமல் என்ன இருக்குதோ அதை சொல்றது सबके सामने எல்லாருக்கும் முன்னாடி. कहते हैं ना? சொல்றாங்க இல்லையா? हाँ, कहते। ஆமா சொல்றாங்க. लेकिन क्या पोता मिल बताते हैं सबके सामने अपना? ஆனா என்ன போத்தாமல் சொல்றீங்களா எல்லாருக்கும் முன்னாடி தன்னோடது? हा? क्या पोता मिल नहीं बताते? என்ன போத்தாமல் சொல்றது இல்ல? है क्या पोता मिल नहीं बताते सबके सामने? என்ன போத்தாமல் சொல்றது இல்ல எல்லாருக்கும் முன்னாடி? है अपनी कमजोरी के संस्कार। क्या कमजोरी? हम ब्रह्मा में भी कोई कमजोरी होती है। தன்னோட வீக்னஸினோட சம்ஸ்காரம்னு சொல்றாங்க. பாபா சொல்றாங்க என்ன சம்ஸ்காரம்? பிரம்மாக்குள்ள என்ன வீக் பாயிண்ட்ஸ் இருந்ததா? अंदर अंदर हड्डियां गल रही है, உள்ளுக்குள்ள எலும்பு தேஞ்சிட்டு இருந்தது. है? बाहर वालों को कुछ पता?
है ही नहीं। வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு எதுவுமே தெரியாது. दधीचि ऋषि का टाइटल मिल रहा है। ததீச்சி ரிஷினோட டைட்டில் கிடைச்சிட்டு இருக்கு. दधीचि ऋषि ने आपने क्या किया? ததீச்சி ரிஷி என்ன செஞ்சாங்க? हड्डियां गला दी। ஹட்டியா அப்படின்னா இந்த எலும்புகளை அவங்க மெல்ட் பண்ணிட்டாங்க. तो ये समझाने का संस्कार कोई में नहीं है। அப்போ இத விஷயம் புரிய வைக்கிற சம்ஸ்காரம் कोई में नहीं है माने யாருக்குள்ளேயும் இல்ல. யாருக்குள்ளேயும் இல்லன்னா सुप्रीम सोल में है। சுப்ரீம் சோல்குள்ள இருக்குதா? सुप्रीम सोल भी ऐसी बातें नहीं करता। சுப்ரீம் சோல் கூட இப்படிப்பட்ட பேச்சுகளை பேசுறது இல்ல. सुप्रीम सोल ब्रह्मा के तन में आकर के गीता ज्ञान सुनाता है ना। சுப்ரீம் சோல் பிரம்மாவினோட சரீரத்துல வந்து கீதா ஞானத்தை சொல்றாங்க இல்லையா? सुनाता है ना? हाँ சொல்றாங்களா? सुनाता है। ஆமா சொல்றாங்க. लेकिन मुंह फट्टे के कौन बोलता है फिर? ஆனா இருக்கிறத அப்படியே டைரக்டா சொல்லக்கூடியவங்க யாரு? हाँ तो बताया तुम्हारे में मैं ये संस्कार देता हूँ। நான் உனக்குள்ள இந்த சம்ஸ்காரத்தை கொடுக்கறேன். हाँ तो तुम भी, அப்போ நீங்களும், तुम्हारी भी जो आत्मा है ना, உங்களோட ஆத்மாவும் இருக்கு இல்லையா? वो भी अभी सारे संसार के आदि मध्यंत और रचयिता और रचना के, அது கூடயும் முழு உலகத்தினோட முதல் இடை கரையினோட ரகசியம், படைப்பு பிறகு படைப்பவரினோட आदि मध्यंत का முதல் இடை கரையினோட ज्ञान तुम्हारी इस छोटी सी बिंदी में है। இந்த முழு ஞானம் உங்களோட இந்த சின்ன பிந்திக்குள்ள இருக்கு. क्या? जैसे मेरे अंदर எப்படி எனக்குள்ள इस सृष्टि के आदि मध्यंत का सारा संस्कार है, இந்த சிருஷ்டியினோட முதல் இடை கரையினோட முழு சம்ஸ்காரம் இருக்குது. मैं तुम्हें बताता हूँ நான் உங்களுக்கு சொல்றேன், ऐसे तुम्हारे अंदर भी है। அதே மாதிரி உங்களுக்குள்ளயும் இருக்கு. किसमें है? யாருக்குள்ள இருக்கு? शरीर में नहीं, शरीरத்துல இல்ல, तुम्हारी आत्मा में है। உங்களோட ஆத்மால இருக்கு. तो बाबा कहे, அப்ப பாபா சொல்றாங்கன்னா, जो मेरे में है எனக்குள்ள என்ன இருக்கோ सो मैं तुमको देता हूँ। அது நான் உங்களுக்கு கூடயும் கொடுக்கறேன். क्या? என்ன? मेरे में सृष्टि के आदि मध्यंत का संस्कार है, எனக்குள்ள சிருஷ்டியினோட முதல் இடை கரையினோட சம்ஸ்காரம் இருக்குது. तो अच्छा संस्कार है அப்போ நல்ல சம்ஸ்காரம் இருக்கா? या बुरे संस्कार भी है? இல்லன்னா கெட்ட சம்ஸ்காரங்களும் இருக்குதான். हाँ, वो तो सदा सत्य है। அவங்க சதா உண்மையானவர். तो संस्कार भी सदा அப்போ சம்ஸ்காரம் கூடயும் சதா सत्य है। உண்மையானது. तो मैं तुमको देता हूँ। அப்போ நான் உங்களுக்கு கொடுக்கறேன். वर्षे में சொத்துல है वो वर्षा नई दुनिया में तुम पाते हो, அந்த சொத்து புது உலகத்துல நீங்க அடைறீங்க, समझते हो भाई, புரிஞ்சுக்கிறீங்க, अच्छे से समझते हो। देखो நல்லபடியாக புரிஞ்சுக்கிறீங்க. பாருங்க, बाबा बहुत समझाते हैं, பாபா ரொம்ப புரிய வைக்கிறாங்க. और कोई थोड़े ही कोई बैठ करके, வேற யாராவது இப்படி உட்காந்து, दूसरा तो कोई कुछ भी जानते ही नहीं है। வேற யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. अच्छा अच्छा, ऐसे मीठे मीठे भविष्य किस जन्म में, இப்படி இனிமேலும் இனிமையான வருங்காலத்துல 21 ஜென்ம வரைக்கும் पदमा पदमपति बनने वाले, பத்மா பதம்பதி ஆகக்கூடியவங்க बाप से, அப்பா இடம் இருந்து, क्योंकि बच्चों को धन तो चाहिए ना, ஏன்னா குழந்தைகளுக்கு தனம் வேணும் இல்லையா? बाप से धन चाहिए। அப்பா இடம் இருந்து தனம் வேணும். क्या? निराकारी बाप से निराकारी धन चाहिए, என்ன? நிராகாரி அப்பா இடம் இருந்து நிராகாரி தனம் வேணும். और साकारी बाप से பிறகு சாக்காரி அப்பா இடம் இருந்து साकारी धन चाहिए। சாக்காரி தனம் தேவை இருக்கு. तो देखो அப்போ பாருங்க कितना धन देता हूँ। எவ்வளவு தனத்தை கொடுக்கறேன். तो ऐसे पुरुषार्थी नंबरवार पुरुषार्थ अनुसार बच्चों को, இப்படி புருஷார்த்தி நம்பர்வார் புருஷார்த்த அனுசாரமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு याद प्यार गुड मॉर्निंग, அன்பு நினைவுகள், பிறகு குட் மார்னிங். मीठे मीठे रूहानी बच्चों के प्रति இனிமேல் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்காக
रूहानी बाप की नमस्ते. ஆன்மீக அப்பாவோட நமஸ்தே. ओम शांति. ஓம் சாந்தி.